ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். எப்பா எத்தனை கமெண்ட் ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் அப்படிங்கிற சீரீஸை போடுங்கன்னு நீங்க கேட்டு நான் அதை பண்ணாம இருப்பேனா? அதனாலதான் கொண்டு வந்துட்டேன். மொத்தமா இதுல 10 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவா கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். சாந்த சுரூபனா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ ஒரு கட்டத்துல ஒரு ட்விஸ்ட கொடுத்து தன்னோட சுயரூபத்தை காட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான்டா, சோழி முடிச்சு. இதுக்கப்புறம் தான்டா ஆட்டமே ஆரம்பிக்குதுன்னு முதல் 2 எபிசோட்லயே சும்மா அலற விட்டுருக்கானுங்க. ஆக்ஷன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிரியர்களுக்கு இந்த சீரீஸ் ஒரு வரப்பிரசாதம். இந்த பாருங்கப்பா, 2 நாள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். டிராமாஸை போடலாமா சீரீஸை போடலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. சோ உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோவான கிம்ம காட்டுவாங்க. புள்ளையாண்டா ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாரு. வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போற டைம்ல காருக்குள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு டேட்டு போட்ட கம்மநாட்டி சிகரெட்டை தூக்கி தெரியாதனமா ஹீரோ மேல அடிக்கிறான். சரி, ஒரு மன்னிப்பு கேட்டா என்னடா லுக்குன்னு ஹீரோவைய மிரட்டுறான். சரின்னு அதையும் பொறுத்துக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொறுக்கி பைய சும்மா இல்லாம வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவோட கை மேல லைட்டா அடிச்சிட்டான். பாருங்க, கீழே விழுந்த ஹீரோவுக்கு தானே காயப்பட்டிருக்கும். ஆனா வண்டியை நிறுத்திட்டு ஏண்டா டேய் பாத்து போக மாட்டியா, வண்டியில அடிச்சிருக்க, இன்சூரன்ஸுக்கு யாரு உங்க அப்பனா பணம் கொடுப்பா? ரொம்ப கேஷுவலா ஹீரோவும், சார் எனக்கு பெருசா அடிப்படல, நான் உங்களை எதுவும் சொல்லல, நீங்க போங்க. தோடா என் வண்டியில தான் நீ இடிச்ச. ஒரு கோவத்தோட ஹீரோ பார்த்து மறைக்கும் போது என்னடா லுக்குன்னு மூஞ்சி மலையை குத்திட்டு திபுன்னு அந்த பயலுங்க ஓடி போயிட்டாங்க. இத பக்கத்துல இருந்து இந்த லாண்டரி கடை ஓனரும் பாத்துட்டு இருக்காரு. ஆனா கொடுமையா பாருங்க, குத்து வாங்கின ஹீரோ ரொம்ப அசால்ட்டா எதுவுமே நடக்காத மாதிரி பொட்டாட்டம் வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆக்சுவலா ஹீரோவுக்கு டோரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவ பிறந்த அதே டைம்ல ஹீரோவோட மனைவி இறந்து போயிட்டாங்க. சோ ஹீரோ ஒரு சிங்கிள் பேரண்டா தான் புள்ளைய வளர்த்திருக்கான். அலாம் வச்சு 6 மணிக்கு எழுந்தவன் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சாப்பாடு செய்யறதுன்னு மொத்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு புள்ளைய கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ வரும்போது லாண்டரி கடைக்காரன் உள்ள போந்து, எப்பா கிம்மு, நேத்து நைட் அந்த பயலுங்க ஒண்ணு அடிக்கும் போது என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, மன்னிச்சிரு. அட பரவாயில்ல விடுங்க, நான் ஓகேவா தான் இருக்கேன். அப்புறம் எப்பா கிம்மு, நான் பேச வந்தது இத பத்தி கிடையாது. நீயும் பொண்ணும் எப்ப பாரு குவெட்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, தோ பக்கத்துல தான் லாண்டரி கடை வச்சிருக்கேன், கொஞ்சமாச்சு என்கிட்ட கொடுங்கயா, பணமாவது சம்பாதிப்பல்ல. அட நார பயல, இதுக்குதான் நல விசாரிச்சியான்னு புலம்பிட்டு ஹீரோவும் கிளம்பிடுவான். அடுத்து பஸ்குள்ள இருக்க நம்ம டோராவை காட்டுவாங்க. இதே இடத்துல ஜோகல் அப்படின்னு ஒரு பையன் இருக்காங்க. தெளிவா தெரியுது டோராவுக்கு இந்த பையன் மேல ஒருதலை காதல். ஆனா 2 பேரும் பெருசா பேசிக்க கூட மாட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலை பார்க்கும் போது ஜெனின்னு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. எப்பா இன்னும் 2 நாள்ல அவளுக்கு பர்த்டேன்னு சொன்னல, வாயேன் அவளுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். ஐயோ பரவாயில்லங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் செலவு? தோடா ஏய், பணம் உன்னோடதியா? ஓ, நான் கூட நீங்க ஏதோ வாரி வள்ளல் போலன்னு நினைச்சிட்டேன். சரி மேடம், நம்ம வேலையை முடிச்சிட்டு வெளியில போலான்னு இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அடுத்து நம்ம டோராவோட கிளாஸை காட்டுவாங்க. இவளுக்கு ரியாங்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனா அந்த புள்ள பக்கத்து கிளாஸ். இந்த பாரு, இன்னைக்கு எனக்கு கேம் இருக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸை கொடுன்னு அதை வாங்கிட்டு போயிடுவா. எல்லா இடத்துலயும் உரண்டு பிடிக்கிறதுக்குன்னு சேட்டைக்காரங்க இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க ஒரு 3 பேர் இருக்காளுங்க. அதுல இந்த வெள்ளமுடிக்காரி தான் மெயின் வில்லி. வந்தவங்க சும்மா இல்லாம டோராவோட திங்ஸ் எல்லாம் தள்ளி விடுவாளுங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட இவ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த கேடி பண்ண பாக்குறதுக்காக நம்ம ஜோகுல் வந்திருக்கான். இத கண்டும் காணாம டோராவும் நோட் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது சேட்டைக்கார பிள்ளைங்க உள்ள தம் அடிச்சிட்டு இருக்காளுங்க. வெளியில வந்ததுமே இன்னது கெட்ட நாத்து அடிக்குது. ஓ புரிஞ்சு போச்சு, அது உன்னோட கோட் தானான்னு லைட்டா வம்பிழுத்துட்டு போயிடுவாங்க. என்ன இது, ஒருவேளை தான் மேல உண்மையாவே நாறுது போலன்னு இவளுமே நோந்து பாக்குறா. அடுத்து நம்ம ஹீரோவும் ஜெனியும் பிளான் போட்ட மாதிரி டோராவுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்கு வந்திருப்பாங்க. ஆனா வாங்குற பொருளோட மதிப்பு 5 லட்சம் வான். ஏமா, என் பொண்ணு பள்ளிக்கூடம் தான் படிக்கிறா, அவளுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா தேவையில்லை. அட என்னங்க, நீங்க ஒரு முறை சொன்னீங்க இல்லையா உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான்னு, இதை மட்டும் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அவளுக்கு உங்க மேல திரும்ப பாசமெல்லாம் வந்துரும். சரின்னு மனச கல்லாக்கிட்டு அதை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரும்போது பொண்ணுகாரி தான் ட்ரெஸ் மட்டும் தனியா வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு இருக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்கேன்? அப்பா, உங்க ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ் துவைக்கிறதால இதோ கெட்ட நாத்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன், இனிமே என்னோட நானே துவைச்சுக்கிறேன், ஒரு சங்கடத்தோடயே சரின்னு ஹீரோவும் போயிடுவான். அடச்ச, அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டமேன்னு குழப்பத்தோட டோராவும் பெட்ரூம்க்கு வரும்போது எதர்ச்சியா போன்ல அந்த கேடி பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கவனிக்கிறா. அதுல இந்த ஜோகுல் பையனும் இருப்பான். யதார்த்தமா அவனோட ஐடிக்குள்ள வந்து பாக்கும்போது தெரியாதனமா ஒரு போஸ்டுக்கு லைக் விழுந்து போச்சு. அவ்வளவுதாங்க, அடுத்த செகண்டே ஆப்போசிட்ல இருந்து நீங்க யாருன்னு மெசேஜ் வருது. கெட்டுச்சு பொழப்பு, நாம உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இவ மெசேஜ் பண்ணாம பயந்துகிட்டு படுத்துடுவா. இங்க கட் பண்ணா மறுபடியும் காலையில விடுது. வழக்கம் போல ஹீரோ எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவி கிடக்கு. புள்ளைய வேற காணோம். என்ன இது, இவ இவ்வளவு சீக்கிரமா கிளம்ப மாட்டாளேன்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். இந்த பக்கம் டோராவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு அவளுக்கு
பிடி பீரியட். ஏற்கனவே ரியான் கிட்ட தன்னோட யூனிஃபார்ம் கொடுத்திருப்பால, சோ அதை திரும்ப தேடி பாக்குறா, காணோம். சேட்டக்கார புள்ளைங்க வேற போற போக்குல நம்ம டோராவை பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அவளோட மூஞ்ச பாருன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருக்க இன்னொரு பையன், டோரா குப்பத்தடியில ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒய்யோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு இவ திறந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான கரைகளோட இவளோட யூனிஃபார்ம் யாரோ உள்ள போட்டிருக்காங்க. ஆமா, அது என்ன யாரோ கண்டிப்பா அந்த சேட்டக்கார புள்ளைங்க தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா போறப்ப கூட டோராவை வம்பிழுத்துட்டு தான் போயிருப்பாளுங்க. என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்தோடயே கேம் விளையாட போகும்போது வழியில நம்ம ஜோக்குல் வந்துட்டான். உன் ட்ரெஸ் குப்பையில விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னோட ஜாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோன்னு ரொம்ப நல்லபடியா பேசிட்டு போறான். வெக்கத்தோட டோராவும் அதை மாட்டிக்கிட்டு கேம்குள்ள வரா. இருந்தாலும் இந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய சேட்டக்கார புள்ளைங்க பார்த்துட்டு, கேடி பொண்ணு என்னடி இது, அவன் நம்ம ஜோக்குலோட யூனிஃபார்ம் போட்டிருக்கா, கண்டிப்பா இவதான் அவனை உசார் பண்ணிருப்பான்னு ரெண்டுக்கு மூணா ஏத்தி விடுறாளுங்க. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல ஒரு டாக்வொண்டோ கிளாஸ் காட்டுறாங்க. கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, இவரோட பேரு ஜானி. அப்படியே ரெண்டாவதா சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடிய இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவரை ஷார்ட்டா ஜேம்ஸ் மைண்ட்ல வச்சுப்போம். நடு ரோட்ல ஜாலியா டான்ஸ் ஆனபடியே அங்க இருக்க டிராபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அறைக்குள்ள வந்தவரு கதவை லாக் பண்ணிட்டு வீடியோ கேம் விளையாடும் போது அதே இடத்துக்கு ஜானி வருவான். தட்டி பாக்குறான், கதவு தருகல. ஹுய்யா அப்படின்னு ஜம்ப் அடிச்சு கதவு மேல ஒரு எத்து, கண்டெய்னரே ஒரு ஆட்டம் கட்டு போச்சு. முக்கியமா கைப்புடி கையோட வந்துருச்சு. இங்கடா கதவை உடைச்சிட்ட. ஆமா பின்ன, தட்டி பார்த்தா தருகணும், வீடியோ கேம்ல ஆர்வமா இருந்தா உடைச்சிட்டு தாண்டா உள்ள வருவேன். அவ்வளவு முக்கியமா உங்ககிட்ட எனக்கு என்ன பேச வேண்டியது இருக்கு. ஏப்பா மறந்துட்டியா, வருஷத்துக்கு ஒரு தடவை நாம 3 பேரும் ஒன்னா சந்திச்சாகணும். அவங்க சொல்லக்கூடிய 3வது ஆளு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவான கிம் தான். அன்னைக்கு நைட்டு ஜம்முன்னு ஹோட்டல்ல சரக்கு போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜேம்ஸ் சட்டைக்குள்ள ஒரு டிஷர்ட்டை மாட்டிருக்கான். அதுல தான் பொண்ணான டாபியோட போட்டோ வச்சிருக்கான். எப்பா என் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டாப்பா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்துரும், கல்யாணம் ஆயிரும், அவன் என்ன விட்டு போயிடுவான்னு பைத்தியக்காரன் ஏதோ போதையில பேசிட்டு இருக்கான். அதோட விட்டா பரவாயில்ல. ஏப்பா கிம்மே, என்ன மேல இங்கேயும் பாக்குற, நாளைக்கு ஓம் பொண்ணுக்கு இதே நிலைமைதான். இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஆல்ரெடி ஹீரோவை அடிச்சிட்டு போன அந்த டாட்டூ இருக்கால, அந்த ரவுடி பைய, அவன் தான் கேங்கோட இதே கடைக்கு சாப்பிட வந்திருக்கான். அப்ப வெயிட்டரை போட்டு இந்த பைய வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். சார் இப்ப எதுக்கு அடிச்சீங்க, கடைக்குள்ள தம் அடிக்க கூடாது, சோ தயவு செஞ்சு அதை அணைங்கன்னு தானே சொன்னேன். மத்த ஆளுங்களுக்கு இந்த புகை டிஸ்டர்ப் ஆகும். யாருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னங்கடா எவனுக்காச்சும் கேள்வி கேட்க தைரியம் இருக்கா என்ன? மொத்த பேரும் பயப்படும் போது நம்ம ஹீரோவோட டீம் மட்டும் படாருன்னு முன்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஏய் என்னடா லுக்குற, அடிக்க போறியா நீ? ஹீரோவும் ஜானியும் திரும்பிடுவாங்க. ஆனா இந்த ஜேம்ஸ் மட்டும் வெறிக்க பாக்குறான். தலைய திருப்பி விட்டா கூட மறுபடியும் திரும்புறாங்க. சைலண்டா ஹீரோவும், இந்த பாரு நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியும்ல, வெளியுலகத்தை பொறுத்தவரையும் நம்ம ஒரு வயசான ஆளுங்க, அதை தாண்டி எதுவும் பண்ண வேணாம், முதல்ல வாங்க கிளம்புவோம். ஆனா டாட்டூ பையா மறுபடியும் விட மாட்டேங்க. எங்கடா ஓடுற குண்டு பையில நில்றா. ஓ என்னது இது, சட்டக்குள்ள ஏதோ ஒரு புள்ளியோட போட்டோ இருக்கு. ஓ உன்னோட பொண்ணா, அவளு பார்க்க அழகா இருக்கா. நீ வேணா உன் பொண்ணுக்கு என்ன இன்ட்ரோ கொடு, அவளை கண்ணும் கருத்துமா நான் வச்சு தாங்குறேன். அவ்வளவுதான், அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. மண்டைய வச்சு ஒரு முட்டு, டாட்டூ கீழே வில ஒரு குறுந்தாடிக்காரன் ஜண்டிக்கு வரான். ரொம்பவே சாலிடா அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். இத பார்த்ததுமே ஹீரோ கதவை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். காவலுக்காக நம்ம ஜானி மட்டும் தான் நிக்கிறான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல அடியால ஒருத்தன் கையில ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுக்கிறான். அப்பவும் நம்ம ஜானி சொல்லுவான், இல்லே உன் உயிரை விட்டுறாத, தயவு செஞ்சு அதை கீழே போட்டுருன்னு. கேட்காம ஜேம்ஸோட மண்டையிலேயே ஒரு அடிய போட ஆளு மயங்குவான்னு பார்த்தா அதான் கிடையாது, கல்லு கணக்கா அப்படியே நிக்கிறான். அடே தம்புடு உன் சோழி முடிச்சுன்னு சொல்லும் போது கடையோட கண்ணாடியெல்லாம் அடிச்சு உடைச்சபடி ஜேம்ஸ் அவனை ஏர்ல பறக்க விட்டான். நேரத்துக்குன்னு போலீஸும் வந்துருவாங்க. ஆனா தலைவனுக்கு கோவம் அடங்கல. ஏதோ கொத்து புரோட்டா போற மாதிரி மூஞ்சி மேலேயே மாங்குன்னு குத்திட்டு இருக்கான். நல்ல வேலை ஜானி தான் அந்த பையல வளைச்சு புடிச்சு, யோ போலீஸே நீ வேடிக்கை பாக்குறீங்க, ஷாக்கிங் கண்ணை வச்சு சுடுங்கிறான். ஷாக் அடிக்கும் போது அந்த மூஞ்ச பாருங்களேன், நாக்க நக்கலா வச்சுக்கிட்டு அதே இடத்துல மயங்கிடுவான். சீரியஸா என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. நல்லா ஓரளவுக்கு ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. நடந்த சம்பவங்களை பத்தி ஹீரோவுக்கு எதுவும் தெரியாது. வழக்கம் போல ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும் போது அதுல இந்த ஜோக்கலோட ட்ரெஸ் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆமா இது யாரோடது? டோரா டப்புன்னு அதை வாங்கிட்டு உள்ள போயிடுவா. ஹீரோவுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. ஒருவேளை நம்ம ஜேம்ஸ் சொன்ன மாதிரி நம்ம பொண்ணும் யாரையாவது காதலிக்கிறாளோன்னு இவனுக்குள்ள ஒரு சின்ன ஷாக்கு. நேரா கிளாஸ்க்கு வந்தவ ஜோக்கல் கிட்ட ட்ரெஸ் கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்டரியா ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில குடுக்குறா. ஆளு பாக்குறதுக்கு நம்ம அழகாத்தான் இருக்கான். ஆனா எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாம இவன் நல்லபடியா தான் பேசிட்டு இருக்கான். ஆமா எனக்கு ஒரு டவுட், இன்ஸ்டாகிராம்ல நீயா எனக்கு டிஎம் பண்ண? அச்சச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் எதுவும் பண்ணலையே. ஓ அப்படியான இவன் மெசேஜ் பண்ணா நோட்டிபிகேஷன் டோராவுக்கு வருது. அப்புறம் என்ன புள்ளைகண்டா மாட்டிக்கிட்டா. இந்த மாதிரி 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க விஷயத்த அங்க வந்த கேடி பொண்ணும் அல்ல கைகளும் பாத்துட்டாளுங்க. அதுக்கப்புறம் வேணும்னே டோராவை ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, என்னடி விட்டா ஓவரா போயிட்டு இருக்க, இனிமே அந்த ஜோக்கல் கூட பேசக்கூடாதுன்னு 2-3 அடிய போடும்போது அத கூட நம்மால பொறுத்துப்பா. ஆனா ஒரு கட்டத்துல பாவண்டி உங்க அம்மா இல்லாத பொண்ணு, அதனாலதான் இப்படி எல்லாம் தரங்கட்டு வளர்ந்துருக்கேன்னு ரொம்ப தப்பான வார்த்தைகளை பேசும்போது இவளுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. சும்மா இருப்பாளா, கொலாடி சண்டை கணக்கா மைத்த புடிச்சு டப டபன்னு அடிக்கிறா. அவ்வளவுதாங்க டைரக்டா பள்ளிக்கூடத்துல இருந்து ஹீரோவுக்கு கால்
கால் வருது, இந்த மாதிரி உங்க பொண்ணு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டான்னு. அதுலயும் முக்கியமா இந்த கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அப்பா இந்த நாட்டிலேயே கொஞ்சம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சிருக்க ஆளு, பேரு ஜூ. இப்ப அவனை காட்டுறாங்க, உடம்பு ஃபுல்லா தழும்போட ஒரு அமைச்சரை பார்த்து பேசி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவான். அட என்ன ஜோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் அதை பண்ணி கொடுக்குறேன், ஆனா எலெக்ஷன் டைம்ல நிதியை மட்டும் அதிகமா ரெடி பண்ணி கொடு, மத்தபடி எதுவும் வேணாம்பா. அதுக்கப்புறம் ஜூ கிளம்பும் போது எதிர்ச்சியா அவன் உடம்புல இருக்க பல தழும்புகளை இந்த ஆளு கவனிக்கிறாரு. எப்பா இவ்வளவு பெரிய காயம் உனக்கு எப்படி வந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு பிடிச்சதுன்னு ஒரு டாட்டூ போட்டேன், ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நெருப்பு வச்சு நானே அதை அழிச்சிட்டேன். அட பாவி, அதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமே. பரவாயில்ல விடுங்க, நான் பண்ண தப்புக்கு அது ஒரு தண்டனையா இருக்கட்டும். அமைச்சர் பேலுகா ஆத்தாடி ஆத்தா, இவனடா கிறுக்கனா இருக்கான்னு அள்ளு விடுது. வெளியில வந்ததுமே பிஏவும், சார் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல பிரச்சனையா இருக்கு, உங்க பொண்ணை யாரோ அடிச்சிட்டாங்க. அடுத்த சீன்லயே பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். மொத்த பேரும் ஹீரோ பக்கமா திரும்புறாங்க. யோ என்ன பொண்ணு வளர்த்துருக்க, அங்க பாரு என் தங்கத்தை போட்டு அடி அடி நடிச்சிருக்கா. கேள்விப்பட்டேன் உனக்கு மனைவி இல்லையாமே, அப்பா மட்டும் வளர்த்தா இது ஒரு பிரச்சனை. பதிலுக்கு டோராவும், அப்பா நான் அவளை முதல்ல அடிக்கவே இல்ல, அவ என்ன அடிச்சா பாதுகாப்புக்காக நான் அடிச்சேன், அது மட்டும் இல்ல அம்மாவை பத்தி தப்பா பேசினா. துளி கூட யோசிக்காத ஹீரோவும் நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேங்கிறான். அதுவும் தரையில மண்டிக்கிட்டு. டோராவுக்கு அழுக தாங்கல. அப்பா நீங்க என்ன நம்பியாகணும்பா, பண்ணாத தப்புக்கு நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஆனா வெள்ளப்பையன் ஜூவ பாருங்களேன், ஹீரோவோட செயலை பார்த்து ஒரு பொண்ணை தனியாளா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். நடந்த சம்பவத்துக்கு இந்த ஒரு முறை உன்னை நான் மன்னிக்கிறேன், அப்புறம் உன் பொண்ண இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க மாட்டா, அதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்னு நடந்த எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வெளியில வரும்போது பள்ளிக்கூடத்தோட ஓனரும், சரி இதுக்கப்புறம் இது நடக்காம பாத்துக்கிறோம். ஆமாமா அது ரொம்ப முக்கியமாச்சே, ஏன்னா மறுபடியும் என் பொண்ணை யாராவது காயப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பள்ளிக்கூடத்தையும் இங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாங்க. இதே டைம்ல டோரா நடந்த சம்பவத்தால பயங்கர கடுப்புல இருக்கா. பின்னாடியே வந்த ஹீரோவும், செல்லம் நாளைக்கு உனக்கு பர்த்டேமா, கொஞ்சம் நெல்லு, வீட்டுக்கு போலாம், பிடிச்சத சாப்பிடலாம். இல்லப்பா உங்களுக்கு புரியல, நீங்க எல்லா இடத்துலயும் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கும் போது அவங்க இன்னும் தப்புகளை அதிகமா பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எப்பவும் என் பக்கம் நிக்கணும்னு நினைப்பேன், நீங்க பலவீனமா இருக்கதோட என்னையும் பலவீனமாக்குறீங்க, இது செட் ஆகாது. இன்னைக்கு நைட் மட்டும் நான் ரியான் கூட தூங்குறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதபடியே டோரா கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு மனைவிக்கு அஞ்சலி செலுத்தலான்னு இப்ப அங்க வந்திருப்பான். அவங்க உயிரோட இருந்த டைம்ல குழந்தைய நல்லா பாத்துக்கோ, நீ ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு அந்த அம்மா சொன்ன சில வார்த்தைகளை மட்டும் ஹீரோ நினைச்சு பாக்குறான். நேரம் போக நைட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரூம்ல செக் பண்ணி பார்த்தா பொண்ணை காணோம். சோ நிஜமாவே ரியான் கூட தான் தூங்குறா போலன்னு ஹீரோவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மைண்ட் இல்ல. அப்படியே மறுபக்கத்துல நம்ம டோரா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஜோகோ கிட்ட இருந்து, நான் பள்ளிக்கூடத்தோட பேக் சைட்ல இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், தயவு செஞ்சு வான்னு மெசேஜ் வந்திருக்கு. கட் பண்ணா அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா மணி சரியா 12 ஆகுது. சரி தான் பொண்ணு கிட்ட தான் பேசல, அவளுக்கு பர்த்டே விஷயாவது பண்ணலான்னு ஹீரோ கால் பண்ணுவான். போன் ரிங் ஆகுது, ஆனா டோரா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. என்னடான்னு பார்த்தா தலையில காயம் பட்டு ரத்த வெள்ளத்துல அந்த புள்ள சுருண்டு கிடக்குறா. ஆத்தாடி ஆத்தா, இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. இன்னும் பொண்ணு கோவத்துல இருக்கா போலன்னு ஹீரோ இந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல. கட் பண்ணா காலையில விடுது. திரும்ப கால் பண்ணி பாக்குறான், பொண்ணு கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி ரியாங்குக்கு கால் பண்ணி பார்த்தா அவ ரொம்ப சிம்பிளா, பொண்ணு இங்க வரவே இல்லைங்கிறா. என்னடா இது, அப்ப டோரா எங்க தான் போனான்னு பயத்தோட பள்ளிக்கூடத்துக்கு வருவான். ஆனா இன்னைக்கு கிளாஸுக்குமே நம்ம டோரா வரலங்கிற விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லுவான். அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவும் ஜோக்குல கவனிக்கிறான். ஆல்ரெடி இவன் பேரை நம்ம ஹீரோ படிச்சிருப்பாளையா. சோ நேரா கிட்ட வந்தவன், நீ டோராவை பாத்தியான்னு கேட்டா ஒரு தயக்கத்தோடய, என்ன மன்னிச்சிருங்க, நிஜமாவே நேத்து நைட்டு அவளுக்கு நான் மெசேஜே பண்ணல, ஒரு சில ரவுடி பசங்க தான் என்கிட்ட இருந்து மிரட்டி என் போனை வாங்கிட்டு போனாங்க, அவளை பில்டிங்கோட பின்பக்க கேட்டு கிட்ட வர சொல்லிருக்காங்க, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். முகத்துல சின்ன சின்ன காயங்கள் இருக்கு. சோ இவன் உண்மையத்தான் சொல்றான் போலன்னு அவசரமா ஹீரோவும் பள்ளிக்கூடத்தோட பேக் சைடு வந்து பாக்கும்போது அங்க இருக்க செங்கல்களை சுத்தி எக்கச்சக்கமான ரத்தமா ஊத்தி கிடக்கு. கூடவே அங்க தலையில மாட்டக்கூடிய ஒரு சின்ன லாக்கெட் இருக்கு. எக்ஸாக்டா இதையே கேடி பொண்ணு தலையில மாட்டி இருந்ததை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். நேரத்துக்குன்னு சோனு மழை பெய்ய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இங்க என்ன ஆச்சுங்கிறது எதுவும் ஹீரோவுக்கு தெரியல. ஒரு பயம் கலந்த குழப்பத்தோடயே ஹீரோ அங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க டாம்ங்கிற ஒரு அடியாலும் இந்த கேடி பொண்ணும் கையில குடையோட வரானுங்க. பாத்தியா, நம்ம அழிக்க வேண்டிய ரத்த கரைகளை மழையே வந்து அழிச்சிருச்சு, வேலை மிச்சம், வா இங்க இருந்து கிளம்புவோம். அப்படி என்ன வேலையை பாத்தீங்கன்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ. சோ இவங்க வருவாங்கங்கிற விஷயத்த கெஸ் பண்ணிதான் நம்மால இவ்ளோ நேரமா இங்க பதுங்கி இருந்திருக்கான். லாக்கெட்ட கையில காட்டி, ஏமா கேடி பொண்ணு, இது உனக்கு சொந்தமானது தானே, என் பொண்ணு எங்கன்னு கேட்பான். அப்ப கூட இருக்க டாம பாருங்களேன், தோடா கிளடுகிட்ட நான் என்ன ஒன்ன பார்த்து பயப்படணுமான ஹீரோ அடிக்க கைய வாங்குவான். ஆனா நம்மால ரொம்ப சாலிடா எஸ்கேப் ஆயிடுவான். ஓ தோடா வித்த தெரிஞ்ச ஆளா நீ, வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு சொக்காவெல்லாம் கழட்டுவான். அப்போ ஒரு வேகத்துல ஹீரோவோட ஷர்ட்டை கிளிப்பான் பாருங்க. உடம்புல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல காயங்கள். ஆத்தாடி ஆத்தா தக்கனி யாரா நீன்னு கேடி பொண்ணு
போயிடுவான்னு பயந்து அங்கிருந்து ஓடியே போயிடுவா. ஆல்ரெடி ஷாக்ல இருக்க டாமுக்கு கடவா மேல ஒரு குத்து, வலி தாங்க முடியாம கீழே குனிஞ்சா வயித்துல ஒரு ஏத்து. கிட்டத்தட்ட 3 ஷாட்ல இவனை அடிச்சு தம்சம் பண்ணிட்டான். கழுத்துல கைத்த மாட்டி உண்மையை சொல்ல என் பொண்ணு எங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்னடா இது, அம்பியா இருந்தவன் அந்நியனா மாறிட்டான்னு நமக்கே ஒரு மாதிரி ஷாக்கா தான் கிடக்கு. ஹீரோவுக்கு பிளாஷ்பேக். சரியா 2008 நம்ம ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா வேலை பார்த்திருக்கான். அதுவும் வடகொரியாவுக்காக. ஜப்பான் அப்புறம் டோக்கியோல பதுங்கி இருந்த வடகொரியாவோட அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ தென்கொரியாவை சேர்ந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்களாம். இந்த செயலுக்கு முக்கிய காரணம் தென்கொரிய ராணுவத்தோட சப் டைரக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம். சோ நீ அந்தால தேடி கண்டுபிடிச்சு சோழியை முடிச்சு விட்டுவான்னு இவனை வடகொரியால இருந்து தென்கொரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தலைவன் சும்மா கிடையாது. அந்த டைரக்டர் ஃபியாங் அடிக்கடி ஒரு சுரங்க பாதையை கடந்து போவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஒரு பொரிய வைக்க கெஸ் பண்ண மாதிரியே முதல்ல போன ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இதை தனக்கு சாதகமாக்கிட்டு கன் எடுத்து படன்னு சுட ஆரம்பிக்கிறான். கூட வந்த அல்ல கைங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு பணைய கைதியா அந்த ஃபியாங்க இங்க இருந்து கார்ல திரும்ப கூட்டிட்டு போக நினைக்கும் போது ஒரு பிரிட்ஜுக்கு நடுவுல 4 திசைகள்ல இருந்தும் நம்ம ஹீரோ தப்பிக்க முடியாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. ஆனா உசரை பத்தி கவலை இல்லாம அவ்வளவு பெரிய பிரிட்ஜையே உடைச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அப்படியே காரோட சேர்த்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்கான். தென்கொரிய ஆர்மி நம்ம ஹீரோ இறந்து போயிட்டா, துணை டைரக்டரும் இறந்து போயிட்டாருன்னு கேஸ முடிச்சிருப்பாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே காருக்குள்ள 2 அழுகிய உடல் கிடைச்சிருக்கும். சோ அதுல ஒண்ணு ஹீரோ தான் தப்பு கணக்கு போடுவாங்க. ஆனா உண்மையாவே நம்மால இறந்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோனுக்கு டெலிவரி டைம்னு சொல்லிட்டு அவங்கள அட்மிட் பண்ணிருப்பாங்க. சோ உயிர் தப்பிச்சவன் ரகசியமா பொண்டாட்டியை தேடி வரும்போது ஆபரேஷன் என்னமோ நல்லபடியா முடிஞ்சிடும். ஆனா பொண்டாட்டியோட உடல்நிலை மோசமா இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. உள்ள வந்ததுமே ஹீரோவோட கையில குழந்தைய ஒப்படைச்சிட்டு இந்த பாருங்க, இதுக்கு மேல உங்களோட கடந்த கால வாழ்க்கையோட நீங்க நிம்மதியா வாழ முடியாது. சோ ஒரு நல்ல அப்பாவா குழந்தைய பாதுகாப்பா வளர்த்தா போதும்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு பாவம் அந்த அம்மா அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக நம்ம ஜோக்குள் இருக்காலையா, அவனை இந்த ரவுடி பையலுங்க அடிச்சது அவங்ககிட்ட இருந்து போனை வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு வான்னு டோராவுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆனா இவ வந்து பாக்கும்போது அங்க ஜோக்குளுக்கு பதிலா கேடி பொண்ணு தான் அல்ல கைகளோட டாமையும் உதவிக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. எடியாய் பள்ளிக்கூடத்துல வச்சு என்ன அடி அடிச்ச, இங்க முடிஞ்சா இப்ப என்ன தொட்டு பாருன்னு படார்னு அறைய போட நம்ம தலைவி சும்மா இருப்பாளா? யார் இருந்தா எனக்கு என்னன்னு திரும்ப சண்டைய ஆரம்பிக்க தடுக்கிறேங்கிற பேர்ல டாம் உள்ள வருவான். ஏன் முன்னாடி அவளை அடிக்கிறியான்னு பலார்னு டோராவை வெளுத்து வாங்குவான். அடச்ச, இத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டுட்டமேன்னு அந்த கேடி பொண்ணு ஒரு வேகத்துல ஒரு கல் எடுத்து டப்புன்னு மண்ட மேலேயே போட்டா அவ்வளவுதான். பொலன்னு ரத்தம் ஊத்தி பேச்சு முச்சு இல்லாம நம்ம டோரா அங்கேயே மயங்கி போயிடுவாங்க. அடோ பாவீங்களா, என்ன வேலை பாத்துட்டீங்க, இருங்க நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன். ஆனா டாம் வேணான்னு தடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அடிச்ச வேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவா. இவளால நம்ம ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது. இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துற. என்னோட ஃப்ரெண்டு மைக்கேல் இதை பாத்துப்பான்னு இப்ப அவனுக்கு கால் பண்ணுவாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, ரீகோங்கிற ஒரு ஆள்கிட்ட வெளியில வட்டிக்கு விட்டு பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நடந்த பஞ்சாயத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனரான ஜூவோட பொண்ணு. இந்த உடம்பை எப்படியாச்சும் தெரியாம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லும் போது அடப்போமா அங்கிட்டு நீயாவது ஜூவோட பொண்ணாவது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லன்னு டப்புன்னு காலை கட் பண்ணிடுவான். இருந்தாலும் இந்த விஷயத்த மைக்கேலோட முதலாளியான ரீகோ பாத்துட்டு இருக்கான். ஏய், எனக்கு நம்ம பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவ ஜூவோட பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அதனால நானே இந்த வேலையை பக்காவா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரத்த காயங்களோட இருந்த டோராவை டிக்கியில போட்டுட்டு கேடி பொண்ணையும் ஏத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப பேச்சு வேக்கல, ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டா எனக்கு வேணாங்கிறான். இவ்வளவு நல்லவனா இருக்கானே, அப்படி அந்த ஜூக்கும் இவனுக்கும் என்ன பழக்க வழக்கங்கிறது தெளிவா தெரியல. கேடி பொண்ண வீட்டுல இறக்கி விட்டுட்டு இந்த பாரு, எக்காரணத்தை கொண்டும் இத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லாத, சரியான சைக்கோ, அப்புறம் உனக்கும் எனக்கும் பெரிய ஆபத்தா போயிடும். இந்த இடத்துல கதையெல்லாம் கேட்டு முடிச்ச ஹீரோவும் மைக்கேலோட அட்ரஸ வாங்கிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வரும்போது அங்க டோரா நிக்கிற மாதிரியும் அப்பா நீங்க எங்க போனீங்கன்னு கேள்வி கேட்கிற மாதிரியும் லைட்டா இல்லூஷன் தெரியுது. சோகத்தோட அதை பார்த்துட்டு நேரா பெட்ரூம்க்கு வந்தவன் கபோர்ட திறந்து கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த ஒரு பெட்டி ஒன்ன கையில எடுக்கிறாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெளிவா தெரியல. அதுக்கப்புறம் நேரா மைக்கேல் வீட்டுக்கு வரும்போது இந்த பயலுங்க சும்மா கிடையாதுங்க, சின்ன பிள்ளைங்களை கடத்தி அவங்களோட ஆர்கன்ஸை திருடி விக்கிறதுக்கான வேலையை கூட பாத்துட்டு இருக்கானுங்க. படார்னு உள்ள வந்த ஹீரோ அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் பொழந்து கட்டுவான். தக்காளி இவன் அடிக்கிற வேகத்துக்கு அந்தல சந்தலையா பறகுறானுங்க. நடக்கிற விஷயத்த பார்த்து பயந்து மைக்கேல் தப்பிச்சு விண்டோ வழியா வெளியில ஓடுவான். ஆனா பாருங்க, வாசல் கிட்ட போனதுமே ஏதோ ஒண்ணு காலை அப்படியே அறுத்து விடுது. என்னடான்னு பார்த்தா நம்ம கிம்மு வரும்போது கண்டிப்பா அவனால தப்பிக்க பாப்பான். அப்ப அந்த பயல பிடிக்கணுமேன்னு வாசல் கிட்ட குறுக்கன் இருக்குன்னு கண்ணால தெளிவா பார்க்க முடியாத நரம்புகளை வச்சு கட்டிட்டு வந்திருப்பான். அதுலதான் இந்த மைக்கேலும் கீழே விழுந்திருக்கான். அப்படியே இன்னொரு பக்கத்துல ஜேம்ஸையும் ஜானியவும் நைட்டு சண்டை போடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, நம்ம ஜேம்ஸ் பயங்கரமா சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அத ஒரு சில பேரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டானுங்க. இப்ப அந்த வீடியோவை ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துலயே டிரை வாஷ் கடை வச்சிருப்பான் இல்லையா, அந்த கடைக்கார ஓனரான தாமஸ் பாக்குறான். சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா வடகொரியாலையுமே கடைசியா ஜானியும் ஜேம்ஸும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அங்க இருந்த சிசிடிவி கேமரால நம்ம
ஹீரோவோட முகமும் லைட்டா பதிஞ்சிருக்கும். சோ அதை என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மால வடகொரியால தேடப்படும் உளவாளிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அடுத்த செகண்டே வடகொரியால ஒரு மீட்டிங் போடுவாங்க. எப்பா நம்மளோட உளவாளியான கிம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டதா நம்ம நினைச்சோம் இல்லையா, அது சுத்த போய் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அட கடவுளே, அவனுக்கு அடமொழி 66. அது ஏன் தெரியுமா? இந்த பேரை வச்சவன் தான் நாட்டோட தலை சிறந்த உளவாளி. அப்பேற்பட்ட ஒரு கிரிமினல் கடைசியா அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொந்த டீமையே போடுதல் இருக்கான். இவ்வளவு நாளா இந்த பையன் இறந்து போயிட்டான் நம்பிட்டு இருந்தையா. எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டை பத்தின ரகசியங்கள்ல கொஞ்சமாச்சும் அவனுக்கும் தெரியும். சோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு ஜெனரல் இதுக்காக ஒரு ஐடியா கொடுக்கும் போது மத்த ஆபீசர் எல்லாம் வேணான்னு தடுக்கிறாங்க. ஏன்னா வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் சம்பந்தமா ஏதோ ஒன்னு ஆரம்பிக்க போறாங்களா. இன்னும் சில மாதங்கள்ல வரப்போகுதான். இந்த டைம்ல டைரக்டா தென்கொரியாக்குள்ள போயிட்டு பஞ்சாயத்தாச்சுன்னு வைங்க, அந்த மீட்டிங் கெட்டு போயிடும் சொல்லிட்டு ரகசியமா ஒரே ஒருத்தனை மட்டும் அனுப்புங்கன்னு ஹீரோவுக்கு இதே வடகொரியால பார்க் அப்படின்னு சொந்த தம்பி அளவுக்கு ஒருத்தன் பழக்கமா இருப்பான், அவனை மட்டும் அனுப்பி வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. கட் பண்ண அதே டைம்ல சீன் அப்படியே ஒரு ஸ்பெஷல் டீம் கிட்ட போகுது. பொதுவா ஒரு நாட்டுக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறைமுகமா கண்காணிக்க வேண்டியது இந்த டீமோட வேலை. ஏன்னா அப்பதான் வந்திருக்கக்கூடிய எதிரிகளோட திட்டத்தை இவங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஹீரோவான கிம் வடகொரியாவை சேர்ந்தவன் ஒரு உளவாளிங்கிற விஷயம் தெரிஞ்சதால அவனை எப்படியாச்சும் வடகொரியாவை சேர்ந்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு கைது பண்ணணும் இல்ல போட தள்ளணும்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டீமோட ஹெட் இருக்கார் இல்லையா, இவரை ஷார்ட்டா மார்க்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு பக்கம் ஹீரோ மைக்கிள பொழந்து கட்டி உண்மையை சொல்லு, என் பொண்ணு இப்ப எங்கன்னு விசாரிக்கும் போது யோ சத்தியமா இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, கூட்டிட்டு போனவங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு சாட்டிங் ஆப்ல குரூப்பை ஓபன் பண்ணி அதுக்குள்ளதான் பேசுவாங்க. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குரூப்பை கூட அழிச்சிருவாங்க. கடுப்பான ஹீரோவும் இவன் கொண்டு அந்த பெட்டியை திறக்கும் போது உள்ள ஒரு கன் இருக்கு. ஆனா மைக்கேல் பயப்படல, கேட்க பக்கன் சிரிக்கிறான். யோ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த பாரு எனக்கு வெறும் 19 வயசு, என்ன மட்டும் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணன்னு வைய போலீஸ்ல உன்னை மாட்டி விட்டுருவேன், உன் சோலி முடிஞ்சு. உனக்கு தெரியாதா இந்த தென்கொரியாக்குள்ள யாரும் சட்டவிரோதமா துப்பாக்கி எல்லாம் வைக்க கூடாது. அட பைத்தியக்கார நாய, நான் வடகொரியாவை சேர்ந்தவன்னு சட்டுன்னு தொடையில ஒரு தோட்டாவை இறக்கிட்டான். அதே டைம்ல கரெக்டா இந்த பயலோட செல்போனும் பிளிங்க் ஆகுது. என்னன்னு பார்த்தா ரீகாவோட அல்லக்கை தான் குரூப்பை ஓபன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணோட உடம்பு எங்க கிட்ட தான் இருக்கு, இதை நாங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு மெசேஜ் போட்டிருக்கான். என்ன இது உடம்பு கிடம்புன்னு பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை புள்ளைய ஏதோ பண்ணிட்டாங்க போலன்னு பயத்துல ஹீரோவும் கால் பண்ணுவான். ஆனா ரீகாவுக்கு கால் வந்ததுமே ஷாக்கு. இந்த பாரு கண்டிப்பா நம்ம ஆளுங்க யாரும் காலே பண்ண மாட்டானுங்க அப்படின்னா மைக்கேல் ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கலாம். உடனே குரூப் அழிச்சிட்டு போனையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. நடக்கிற எதுவும் புரியாம ஹீரோ மண்டை காஞ்சிட்டு இருக்கான். மைக்கேல் கிட்ட கெஞ்சிடான், ஒழுங்கா அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணு, நான் பேசணும்னு. யோ நிலைமையை புரிஞ்சுக்கோயா, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீ போலீஸ் நினைச்சுதான் கட் பண்ணிருக்காங்க, இனிமே எப்பவும் அவங்க காலே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா என் பொண்ணு அவளுக்கு என்னாச்சுன்னு ஒரு கோவத்துல துப்பாக்கி எடுத்து சுடலாம் தான் பாப்பான். ஆனா மைக்கேல் ஒரு இடைத்தரகர் மட்டும்தான், இவனுக்கும் டோராவுக்கும் நேரடி தொடர்பே கிடையாது. சோ அப்படியே அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிட்டான். மறுபக்கத்துல கேடி பொண்ணுக்கு நம்ம ஹீரோ உடம்புல இருந்த தழும்புகள், அவன் சண்டை போட்ட விதம்னு எல்லாமே கண்ணு முன்னாடி இல்யூஷனா வந்து போகுது. ஏன் அறைய விட்டு கூட இந்த புள்ள வெளியில போக மாட்டேங்கிறா. இத பத்தி கேடி பொண்ணோட அம்மா ஜூ கிட்ட சொல்லும் போது அவனும் உள்ள வந்து, ஏமா செல்லம் என்னாச்சு உனக்கு, ஏன் ரொம்ப சோகமா இருக்க? ஓ புரிஞ்சு போச்சு, அந்த டோரா பத்தி யோசிக்கிறியா? இந்த பாரு அவ உன்னை அடிச்சதெல்லாம் பெரிய தப்புமா. ஆனா ஒண்ணு, மத்தவங்க நம்மள தொடாம இருக்கணும்னா கண் பார்வையிலேயே அவங்கள மிரள விடணும். நீ என்ன வேணா இறங்கி பண்ணு, அப்பா நான் உன் கூட இருக்கேன். ஆத்தாடி உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு இவனுக்கு ஒரு பயம். அடுத்து இந்த ரீகோவை காட்டுவாங்க. அல்ல கையோ சந்தேகத்துல, ஆமா உங்களுக்கு ஜூக்கும் என்ன பண்ணுதோம், எதுக்காக அவருக்காக பணத்தை கூட வாங்காம இந்த வேலையை பாக்குறீங்க? கட் பண்ணா பிளாஷ்பேக் சரியா 2016ல ஒரு டெமாலிஷன் கம்பெனியோட ஓனரான மொட்டையை கூட்டிக்கிட்டு வில்ல பையன் ஜூ கிட்ட வந்திருக்கான். உதவிக்காக கூட நம்ம ரீகோவும் இருக்கான். ஜூ ரொம்ப கோவத்துல, ஆமா நீ டெமாலிஷன் ஒர்க்க முடிக்கிறேன்னு சொன்னல, இன்னையோட 2 மாசம் ஆயிடுச்சு, நீ கேட்டதை விட அதிகமான நாளும் கொடுத்தாச்சு, இன்னும் ஏன் வேலையை முடிக்கலன்னு கேட்டா, மன்னிச்சிருங்க சார் ஆள் தட்டுப்பாடு. அப்படின்னா எதுக்காக எனக்கு முடியும்னு வாக்குறுதி கொடுத்த. பயத்துல அவன் படார்னு கால்ல விழுந்து கெஞ்சுவான். அடடா நீ மன்னிப்பு கேட்கிற ஓகே, ஆனா அதை ஏத்துக்கணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி மன்னிப்பு கேளுன்னு தரையில கண்ணாடி பாட்டெல்லாம் உடைச்சு கொட்டி விட்டு அது மேல முட்டி போட வைக்கிறாங்க. அது மட்டுமா தலையை பிடிச்ச அந்த கண்ணாடியிலேயே அழுத்துறானுங்க. பாத்தீங்களாடா வேலையை லேட்டா பண்ணதுக்கே இந்த நிலைமை. அந்த ஒரு காரணத்தாலதான் அவகிட்ட பணத்தை கூட நான் வாங்கல. அட போய் அங்கிட்டு, நான் கேட்டது ஒண்ணு நீ சொல்றது ஒண்ணா இருக்குன்னு கூட இருக்க அல்ல கைங்களே கடுப்பாயிட்டானுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனை போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா எப்படி இது ஆச்சுன்னு தெளிவா காட்டல. ஒரு பக்கம் ஹீரோவோட தம்பிக்காரனான அந்த பார்க் இருக்கா இல்லையா, அவன் வடகொரிய கடல் வழியா சத்தமே இல்லாம நீந்தி வந்தவன் எல்லை காவல்ல இருந்த ஆளுங்க கண்ணிலேயே மண்ணத்தை விட்டு தென்கொரியாக்குள்ள வந்துட்டான். ஆல்ரெடி இங்கே வாழக்கூடிய ஒரு சில உளவாளிகள் இருப்பாங்க. சோ அவங்களோட உதவியால ஒரு காரையும் வாங்கிப்பான். கட் பண்ண அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜானி இருக்கான்ல, அவன் எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் நம்ம ஜேம்ஸை மட்டும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. அப்பதான் எதர்ச்சியா வெளியில போகும்போது நம்ம பார்க்கர் பையன் நடந்து போற விஷயத்த பாக்குறான். இருந்தாலுமே கண்டிப்பா வந்திருக்கக்கூடிய ஆளு பார்க்கரா இருக்காதுன்னு மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஆனா இந்த பார்க்கர் சும்மா கிடையாது. நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவன் அங்க இருக்க ஒரு போலீஸ் அடிச்சு போட்டு அவனோட காஸ்டியூம்ல சாப்பாடு கொடுக்கிற கேப்ல நம்ம ஜேம்ஸ் கிட்ட வந்துட்டான். எலே பார்க்கரே நீயா இது, என்னடா
லூசான சட்டையை போட்டு வந்திருக்கேன். ஆமாயா, இப்ப அது ரொம்ப முக்கியம். இந்த பாரு, நான் தேடி வந்தது நம்பர் 66. அதான்பா அந்த கிம் எங்க? அஸ்கு புஸ்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. இடுப்புல கண்ண பார்த்தல பட்டக்குன்னு மண்டையில ஏத்திடுவேன். உசுருக்கு பயந்துகிட்டு ஹீரோவோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டான். ஆனா பாருங்க, இந்த பார்க்கர் பையன் அங்க இருந்து போனதுமே வேணும்னே செல்லுக்குள்ள இருந்த இன்னொரு ஆளை அடிச்சு கத்த விடுவான். ஐயோ, இந்த பைலுக்கு இதான் ஒண்ணு ஆயிடுச்சு, சாக போறான், காப்பாத்துங்கன்னு கத்தும் போது போலீஸ்காரன் செல்ல திறந்து விடுவான். இந்த சின்ன கேப்ல நம்ம ஜேம்ஸ் எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து ரீகோ இந்த கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ டோராவை சாகடிச்சேன்னு சொன்னது, உடம்ப மறைச்சு கொடுங்கன்னு உதவி கேட்டதுன்னு எல்லாத்தையுமே இந்த பைபிள்ல மறைமுகமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா ஜூவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்படிக்க போறான்னு தான் அர்த்தம். கட் பண்ண இதே டைம்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ யாரு என்னங்கிறது தெரியாது. ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இவனை கைது பண்ணிருப்பாங்க போல. எப்பா உன் கையில எதுக்கு துப்பாக்கி, எதுக்காக கிளவுஸ் வச்சிருந்தேன்னு ஃபுல்லா கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்மால பொண்ணு இறந்து போயிட்டாலோங்கிற வேதனையில செஞ்சு வச்ச செல மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாம உறைஞ்சு போயிருப்பான். இது வேலைக்கு ஆகாத. கைரேகையை வச்சு டேட்டா பேஸ்ல செக் பண்ணலான்னு என்ன தேடினாலும் சரி, ஹீரோவோட டேட்டாஸ் எதுவுமே அதுல இல்ல. அப்படியே மறுபக்கத்துல இந்த ரீகோ இருக்கா இல்லையா, அவன் கார் டிக்கியை திறக்கும் போது உள்ள நம்ம டோராவோட உடல் இருக்கு. அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சோம் இல்லையா, அதான் கிடையாது. இன்னும் அவளோட கை அப்படியே லைட்டா அசைது. ஆனா கொடுமைக்குன்னு இந்த விஷயத்த அங்க இருக்க மத்த அல்ல கைங்க கவனிக்கல. இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோவோட போனுக்கு ஒரு கால் வருது. என்னப்பா இது, டோரான்ற நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு அந்த ஆளு சொன்னதுமே ஹீரோ படார்னு திரும்பி பாக்குறான். அங்க இருந்த போலீஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டு கடைசி ஆள மட்டும் கழுத்தோட லாக் பண்ணிட்டாங்க. பொறுமையா போன் அட்டன் பண்ணும்போது ஒரு ஆணோட வாய்ஸ் கேக்குது. அதுவும் அறகுறையாதான். ஹலோ டோரா, நான் தாமா, கேக்குதா உனக்கு? இப்படி எல்லாம் பேசும்போது கால் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா அங்க இருக்க கபோர்ட குத்தி நிலிச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். ஒரு பக்கம் மார்க் 2 பேருக்கு கால் பண்ணுவான். அதுல ஒருத்தன் டிரைவாஷ் கடை வச்சிருக்க கூடிய தாமஸ், ரெண்டாவது ஆளு நம்ம ஜெனி. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஏஜென்ட். இவ்வளவு நாளா பதுங்கி நம்ம ஹீரோ ஒரு வடகொரியாவை சேர்ந்த சீக்ரெட் ஏஜென்டா இருப்பானோங்கிற சந்தேகத்துல இவனை மறைமுகமா கண்காணிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆனா இப்ப ஒட்டுமொத்த அரசாங்கமும் கிம்ம தேடிட்டு இருக்குல்ல, சோ அந்த பையனோட வீட்டுல ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதான்னு தாமஸும் செக் பண்ண கிளம்பிட்டான். ஒரு பக்கம் வில்லன் தன்னோட பிஏ கிட்ட, இந்த பாரு என் பொண்ணு நடந்துக்கிற விதமே சரியில்லை, அவளோட போனை ஹேக் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க பாரு. இவனும் அதே மாதிரியே பண்ணுவான். அப்பதான் இந்த மைக்கேல் பையலும் கேடி பொண்ணும் சாட் பண்ணிருக்க விஷயம் தெரிய வருது. ஆனா டோராவை சாகடிச்சிட்டாங்கிற மாதிரி பேசல. என்னப்பா வேலை முடிஞ்சா அந்த உடம்ப நீ கிளீன் பண்ணிட்டியான்னு இன்டைரக்டா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இருந்து மைக்கேலோட போட்டோவை பார்த்தவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு இப்ப அவனை பார்க்க கிளம்பிட்டான். மறுபக்கம் இந்த பார்க்க இருக்கா இல்லையா, அவன் இப்ப ஜேம்ஸோட பேச்சை கேட்டு கரெக்டா ஹீரோவோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டான். உள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடும் போது நம்ம டோரா படிக்கிற ஸ்கூல், அவளோட பேருன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுப்பான். ஆனா கொடுமையை பாருங்க, அதே டைம்ல கிச்சன்ல நம்மளோட ஜேம்ஸ் வந்து நிக்கிறான். நபா அட்ரஸ கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சான்னு கேட்டா அவன் பொசுக்குன்னு சுட ஆரம்பிச்சுட்டான். முதல் தோட்டாவை பேன்ல தடுத்தாச்சு. ரெண்டாவது தோட்டா சுட பார்க்கும் போது நம்ம ஆளு கண்ணை தள்ளி விட்டுட்டு குத்துச்சண்டையிலேயே வித்தையை காட்டுவான். ஜேம்ஸ பாருங்க, உசுர காப்பாத்திக்க ஃப்ரிட்ஜோட கதவை எல்லாம் புடுங்கிட்டான். ஆத்தாடி ஆத்தா, இவன் என்ன அரக்கங்களுக்கா சண்டை போடுறான், இங்க இருந்தா சோழியம் முடிச்சு விட்டுருவான்னு பயந்துகிட்டு மொட்டை மாடி வழியா குதிச்சு பார்க்கற பையன் அங்க இருந்து ஓடியே போயிட்டான். அப்ப இவ்வளவு நேரமா இங்க நடந்த எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த தாமஸும் வெளியில வருவான். ஆத்தாடி ஆத்தா, யாரா அவனுங்க முரட்டாலா ஓடிட்டு இருக்கானுங்க, நல்ல வேலை நம்மள பாக்கலன்னு மார்க்குக்கு கால் பண்ணி, சார் கிம்மோட வீட்டுல யாரும் இல்ல. அதே டைம்ல இங்க இன்னொரு உளவாளி வந்தான், கண்டிப்பா அவனும் வடகொரியாவை சேர்ந்த ஆளாதான் இருக்கணும். இத பேசி முடிச்சதுமே இவங்களோட டீம் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஹீரோவோட போன் இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு. எக்ஸாக்டா இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஜானிய பாக்க வந்திருக்கான். எலே பங்காளி, என்னாச்சு? ஆளு கொஞ்சம் பதட்டமா இருக்க. அதாவது என் பொண்ணை கடத்திட்டாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவ உயிரோட இருக்காளா இல்லையாங்கிற எதுவும் தெரியல. உன்னை தவிர வேற யாருக்கிட்ட என்னால உதவி கேட்க முடியும்? மன்னிச்சிரு, நான் உன்னை இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஆனா என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இருடா வரேன். முதல்ல பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவன் கார் சாவி எடுக்க போற அதே டைம்ல எக்ஸாக்டா அங்க நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கும் அவனோட கூட்டாளிகளும் கையில கன்னோட வந்துட்டாங்க. ஏண்டா உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு தென்கொரியாவோட குடிமகனாச்சே, அந்த ஹீரோ கூட ஒண்ணு சேர்ந்து நாட்டுக்கு சதி பண்ண பாக்குறியா? உன்னை பிடிச்சா அந்த கிம்ம ஈஸியா பிடிச்சிடலான்னு இவனுங்க சண்டையை ஆரம்பிக்க பாப்பானுங்க. ஆனா பதுங்கி இருந்த ஹீரோ சிக்னலை கொடுத்துட்டு அட் டைம்ல ஜானியும் ஹீரோவும் களத்துல இறங்குறாங்க. ரொம்ப சாலிடா வந்த எல்லாரையும் அடிச்சு போட்டு துப்பாக்கி முனையில மார்க்க லாக் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பார்த்து சுட்டுட்டு புகையை வர வச்சு டைவர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜானி இருக்கானே சாதாரண ஆள் கிடையாது, ஜெகஜால கில்லாடி. இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாதுகாப்புக்காக மொட்டை மாடியில கயிறெல்லாம் கட்டி மறைச்சு வச்சிருந்திருப்பான். 2 பேரும் அதை மாடிக்கிட்டு மாடியில இருந்து டைரக்டா கீழே இறங்கி எஸ்கேப் ஆயிட்டாங்க. கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சவங்க ஒரு குடோன் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்குள்ள பாருங்க, ஹேக்கிங்க்கு தேவையான எல்லா செட்டப்பும் இருக்கு. கடவுளே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒழுங்கா வேலை செய்யணும்னு வேண்டிக்கிட்டே ஆன் பண்ணுவான். நல்ல வேலை ஒர்க் ஆகுது. இவங்க கிளம்பக்கூடிய அதே டைம்ல நம்ம ஜேம்ஸ் கால் பண்ணி, எப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு தப்பிச்சிட்டேன்ப்பா, என் போன்லாம் அங்க மாட்டிக்கிச்சு, அதான் வேற போன்ல கூப்பிட்டுருக்கேன். இங்க பாரு, பார்க்கருக்கு வந்தான், ஹீரோவை தேடி வீடு வரைக்கும் போயிட்டான். நல்ல வேலை நான் அவனை சமாளிச்சு அனுப்பிட்டேன். ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அப்புறம் நம்ம டோரா, அவ பள்ளிக்கூடத்துல தானே இருக்கா, நான் முதல்ல அவகிட்ட போறேன். இல்லை முட்டா பேசு, அவளை ஏற்கனவே கடத்திட்டாங்கடா. இத கடத்திட்டாங்களா? என்னையா சொல்ற? ஏண்டா நீங்க எல்லாம் எதுக்குதான் இருக்கீங்க? சரி அதை விட்டு தள்ளு. இங்க பாரு, நாங்க லொகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிம்யான்
கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம், நீ அங்க வந்துரு. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல வில்லனோட அல்லக்கை அந்த பைல்வான் இருக்கா இல்லையா, அவன் மைக்ல ட்ராக் பண்ணி வந்துட்டான். கவர்ல கொஞ்சமா பணத்தை கொடுத்து ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது, பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடி பொண்ணுதான். அவசரப்பட்டு டோராவை அட்டாக் பண்ணா. அவ உடம்ப மறைக்க சொல்லி என்கிட்ட உதவி கேட்டாப்பா. மத்தபடி வேற எதுவும் நான் பண்ணல. அதை விட முக்கியமா அந்த டோராவோட அப்பங்காரன் அடிச்ச அடியே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. கண்டிப்பா அவெல்லாம் சாதாரண மனுஷனே கிடையாது. உடம்புல நூத்துக்கணக்கான தழும்புகளை நான் பார்த்தேன். தோட்டாக்களோட அடையாளம் இருந்தது. உடனே இத பத்தி வில்லங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, ஆதாரங்களை மொத்தமா அழிச்சிட்டு கிளம்பிடுன்னு சொல்லுவான். அடுத்த செகண்டே மைக்ல போட தள்ளிட்டாங்க. கட் பண்ணா அடுத்து இந்த பார்க்கர் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் தெரியாம அவளை தேடி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கான். நேரத்துக்குன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டான ஒரு கண்ணாடிக்காரனை ஒரு 3 பேரை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவானுங்க. பார்க்கர் அந்த 3 பேரையும் வெளுத்து வாங்கிட்டு, ஏப்பா அந்த டோரா இங்கதான் படிக்கிறாளா அங்கிள், அவ என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா அவ கொஞ்ச நாளா பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்ல. ஒருவேளை ஃபைண்ட் மை ஃப்ரெண்ட் ஆப்ல தேடிங்கன்னா அதை வச்சு டோராவை கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டோராவோட ஃப்ரெண்டு ஒருத்தி தான், அவளோட பேரு ரியாங். அவ இங்கதான் உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை பார்க்க போயிருக்கா. அப்புறம் என்ன, ஆள் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டா உள்ள வந்த பார்க்கர் ரியாங்கோட கழுத்தை நெரிச்சு அவளோட போன் மூலமாவே இப்ப நம்ம டோரா எங்க இருக்காங்கிற லொகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல பைல்வான் இப்ப அந்த வில்லனை பார்த்து, சார் இந்த மாதிரி நான் ஹீரோ கிம்மோட ஃபைலை செக் பண்ணி பார்த்தேன், என்னால டைரக்டா அவனோட டேட்டாஸ் எதையும் ஆக்சஸே பண்ண முடியல. என்னடா இது புதுசா இருக்கு, சரி மேலிடத்துல இத பத்தி நான் பேசி பாக்குறேங்கிறான். ஒரு பக்கம் ஜானியும் ஹீரோவும் லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது ஒரு அரண்மனை கிட்ட வந்து நிக்குது. கதவை திறந்தா உள்ள ஒரு 50-60 பேர் உட்கார்ந்துருக்கானுங்க. யோ பூட்ட கேஸ், நீங்க யார், முதல்ல வெளியில போங்க. ரொம்ப கேஷுவலா ஹீரோவும், இந்த பாருங்க நான் தேடி வந்திருக்குது என்னோட பொண்ணு, அவளோட பேரு டோரா. இல்ல இல்ல அப்பெல்லாம் யாரும் கிடையாதுன்னு ஒரு சுருட்ட முடிக்காரன் கையில கத்தியோட ஹீரோவை மிரட்ட பாப்பான். நம்ம ஆளு சும்மா இல்ல, கத்திய தள்ளி விட்டு கழுத்துல ஒரு குத்து குத்தி அந்த பயலோட சடம்படிய புடிச்சு இழுத்து பிச்சே போட்டாங்க. இப்படி ஒரு ரணக்கொடூரமான சண்டையை பார்த்து மொத்த பேரும் மிரண்டு போறானுங்க. இப்ப இடத்த செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ மாடிக்கு போயிடுவான். ஆனா கீழே இந்த ஜானிய மொத்த பேரும் சுத்து போட்டானுங்க. தலைவன் ஒன்னும் அப்பசப்ப கிடையாதுங்க. 3 முறை தொடர்ந்து உலக டாக்வோண்டோ சாம்பியனா இருக்கான். சோ குங்ஃபு கராத்தே எல்லாம் ஒண்ணு கலந்த மாதிரி கிருட்டுன்னு கைகால சொலட்டி சண்டை போட்டுட்டு இருக்கான். வெளியில ஹீரோ பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் பார்த்துட்டு உள்ள இந்த இடத்தோட தலைவன் பேரு பெஞ்சமின். அவன் ரொம்ப சாதாரணமா, எலே பாக்ஸர் வெளியில போயிட்டு அந்த ஹீரோவோட கதையை முடிச்சிரு, அவன் உள்ள வரவே கூடாதுங்கிறான். சொல்ல போனா இவன் பாக்கெட்ல தான் நம்ம டோராவோட போனே இருக்கு. இந்த பெஞ்சமின் வேலை என்ன தெரியுமா, பொண்ணுங்க மாதிரி ஒரு ஃபேக்கான ஏஐ உருவாக்கி அதை மத்த பசங்க கூட பேச விட்டு அது மூலமா பணம் ஏமாத்தி வாங்குறதுதான் இவங்களோட வேலை. ஒரு பக்கம் வெளியில வந்த பாக்ஸரும், ஏன்டா டேய் இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சுருட்டமடிக்காரன ஆளு வெளுத்து விட்டாங்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டு, பரவாயில்லையப்பா நீ ரொம்ப நல்லா பாக்ஸிங் எல்லாம் பண்றீங்க. ஆமா அதனாலதான் சொல்றேன், நான் மத்தவங்க போல கிடையாது, உயிர் வேணும்னா ஒழுங்கா இருந்து கிளம்பிடு. கேப்பானா நம்மாலு பாக்ஸர் விளையாட்டுத்தனமா சண்டை போட ரெடி ஆகும் போது 2 ஷாட்ல அவனை அடிச்சு மூக்கு அப்படியே லாக் பண்ணி புடிச்சிட்டான். சாலிடா சம்பவத்தை பண்ணிட்டு உள்ள வரும்போது பெஞ்சமின்க்கும் அல்லக்கைகளுக்கும் அள்ளு விடுது. ஆனா இங்கேயும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. தனியால தலைவன் மொத்த வித்தைகளை இறக்குவான். அதுலயும் பாருங்க, ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கத்தியில குத்த பாப்பான். அத கூட ஹீரோ பார்க்காமயே புடிச்சிருவான். இங்க மட்டும் கிடையாது, வெளியில நம்ம ஜானிய பாருங்க, தனியாலா அங்க இருந்து 30-40 பேரை வெளுத்து வாங்கிட்டான். கிட்டத்தட்ட எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா பெஞ்சமினோட பாக்கெட்ல இருக்க போனை பார்த்துட்டு, அது என் பொண்ணுக்கு சொந்தமானது, அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்டா, ஆடடா இந்த புள்ளையா, இப்பதான் ஞாபகம் வருது, நேத்து நைட்டு இவ கூட தான் கொஞ்சம் ஒண்ணு மட்டுமா இருந்தேன். இந்த மாதிரி பேசிட்டு போனை வேற எச்ச பண்ணிட்டான். தலைவன் பொண்ணத்தான் தேடி வந்திருப்பான். இவன் இந்த மாதிரிலாம் பேசும்போது எப்படி இருக்கும், தக்காளி ஒண்ணு இன்னைக்கு புளிஞ்சு ஜூஸ் போடாம விடமாட்டேன்னு ரத்தம் சும்மா அடிச்சு அருவியா ஊத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ராடு எடுத்து சோழிய முடிக்க போற டைம்ல கரெக்டா உள்ள வந்த ஜானி, ஏலே குன்றாதரா, அவனுக்கு தான் அவன் பொண்ணு எங்க இருக்காங்கிறது தெரியும். தம்பி இவ ரொம்ப கோவக்காரன், பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுவான், ஒரே சான்ஸ், உண்மையை சொல்றியா சாகரியா? அப்பதான் பெஞ்சமினும், மன்னிச்சிருங்க நான் போய் சொன்னேன், உங்க பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. யாளுங்க அப்பப்ப வெளியில போயிட்டு கைவிடப்பட்ட நிறைய போனை கொண்டு வருவாங்க, அதுல ஒண்ணுதான் உன் பொண்ணோட போனு, மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா எதிர்ச்சியா நான் தான் உனக்கு தெரியாம அந்த காலை கூட பண்ண. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், சரி அந்த போன்ல வேற ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சா? பெஞ்சமின் யோசிச்சுட்டு, ஆமா ஒரே ஒரு ஆளோட கான்டாக்ட பார்த்தேன், அந்த பொண்ணோட பேரு ரியாங். இத கேக்குற அதே டைம்ல எக்ஸாக்ட்டா அந்த இடத்துக்கு இந்த பார்க்கர் பைய வந்துட்டான். நம்ம ஹீரோவோட தலையிலேயே கன்ன வச்சுட்டான். மாட்டிக்கிட்டானோன்னு நினைக்கும் போது இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 2006ல தென் கொரிய ராணுவத்துக்கிட்ட ஹீரோ வந்திருக்கான் போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரு நாங்க உன்னை இந்த நாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம், ஆனா நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, உன் நாட்டை பத்தின ரகசியங்களை என்கிட்ட சொல்றியான்னு கேட்டா, முடியாது, என் நாட்டுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியுங்கிறான். சரி உன்ன மாதிரி ஆளை சமாளிக்கிறதுக்காக எங்க கிட்ட இன்னொருத்தர் இருக்கான்னு, நம்ம ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிடுவாங்க. 2 பேரும் முதல்ல சண்டை போடுங்க, உயிரோட யார் இருக்கீங்களோ அவங்க கிட்ட மீதி விஷயத்த பேசிக்கலான்னு இங்க சண்டை ஆரம்பிக்குது.
அடுத்து கதை இப்ப 1997க்கு போகுது. சின்ன சின்ன வாண்டுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா ராணுவத்துக்கு பயிற்சிக்காக கூட்டிட்டு போறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம ஹீரோவான கிம் அப்புறம் பார்க்கரோட தம்பிக்காரன் கியாங் அப்படின்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. பசங்களா, நீங்க ராணுவத்துல சேரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க, ஜெயிக்கிறவங்கள நாங்க கூட்டிட்டு போறோம். ஆனா பாருங்க, சண்டை நடந்து முடியும் போது எஞ்சி இருக்கக்கூடியது இந்த கியாங் மட்டும்தான். சரி, ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவனும் தோல்வியை ஒத்துக்கல. தட்டு தருமாறி திரும்ப கியாங்கோட காலை பிடிச்சு இந்த சண்டை இன்னும் முடியலம்பா. பரவாயில்லையப்பா, உன் தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் நீ ஒரு நல்ல வீரன் தான், நீங்க மட்டும் வாங்கன்னு ஆர்மிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. தினமும் பயிற்சி. ஒரு காக்காவை சும்மா சுடுவானுங்க, அதை பார்த்து யாராவது பயந்தானுங்கன்னு வைங்க, அவங்களுக்கே சுட்டு தள்ளுவானுங்க. ஏன்னா ஒரு சோல்ஜருக்கு பயங்கர ஒண்ணு இருக்க கூடாது. அது மட்டுமா, எதிரிகள் கிட்ட மாட்டினா அவங்க சித்திரவதை பண்ணுவாங்க இல்லையா, அதை தாங்கிறதுக்காக இந்த வயசுல இருந்தே சித்திரவதை பண்ணுவானுங்க. முதல்ல 66 அப்படிங்கிற அடையாளம் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கல, அந்த கியாங் பயலுக்கு தான் கிடைச்சிருக்கும். எப்ப பாரு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான. அப்பதான் ஒரு நாள் நடந்த சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால கியாங்குக்கு கோவம். எப்பா, ஒரு சண்டையெல்லாம் விட்டு தள்ளு, நீ சாப்பாடு கம்மியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிடு, உன்னால இன்னும் நல்லா சண்டை போட முடியும்னு ஃப்ரெண்டா தான் பேச வந்திருப்பான். ஏண்டா டேய், நான் என்ன சோத்துக்கு செத்தவனான்னு அதுக்குமே இந்த கியாங் சண்டை போட்டிருக்கான். வருஷங்கள் கடந்தோட ரெண்டு பேருமே நல்லா பெரிய பசங்களா வளர்ந்துட்டாங்க. தென்கொரியால இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து ஒரு சில பேரை ஒரு தளபதியை சாகடிச்சிட்டு வாங்கன்னு வேலையை கொடுப்பாங்க. ரொம்ப சேஃபா இவங்க அந்த லொகேஷனுக்கு கூட வந்துருவாங்க. ஆனா உள்ள வந்து பாக்கும்போது அங்க தளபதிக்கு பதிலா ஒரு பொம்மையை வச்சிருப்பானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அவசரப்பட்டு கியாங் கிட்ட போனதுமே அந்த பொம்மையோட கனெக்ட் ஆயிருந்த வெடிகுண்டு வெடிச்சு போயிடும். தள்ளி இருந்த ஹீரோ ஒரு சில காயங்களோட உயிர் பிழைக்கிறான். சரி, கியாங்குக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது புள்ளையாண்டா பேச்சு மூச்சு இல்லாம அங்கேயே இறந்து போற மாதிரி தெரியுது. எக்ஸாக்டா இந்த கியாங்கோட சகோதரன் தான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பார்க்கர். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பின்னு சொல்றதுக்காக தான் நான் பார்க்கரும் ஹீரோவும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டாங்கன்னு தப்பா சொல்லிட்டேன். தவறுகள்னாவே திருத்திக்கிறதுக்கு தானப்பா. இப்ப கண்டினியூ பண்ணலாமா? பிரசன்ட்ல ஹீரோவோட தலையில துப்பாக்கிய வைக்கும் போது சடனா திரும்பி ஹீரோவும் கண்ணை தள்ளிவிட நம்ம ஜானி இதான்னு எட்டி ஒரு கிக்க போட புள்ளையாண்டா கீழே விழுந்துட்டான். அவன் திரும்ப கண்ணை எடுக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒரு பலகைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுப்பாங்க. ஐயோ போச்சு, அந்த பையன் நம்மள கொல்லத்தான் போறான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவோட செல்போனை ட்ராக் பண்ணிக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜெனியும் லாண்டரி கடை ஓனரும் வந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வெளியில வருவான். தாமஸ் ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு, இந்த தென்கொரிய அரசாங்கம் நீ அமைதியா வாழ போறேன்னு உதவி கேட்ட, அதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப நீ பண்ணக்கூடியது ரொம்ப தப்பு, ஒழுங்கா எங்க கூட வந்துரு. ஹீரோ கேப்பானா, இந்த பாருங்க, என் பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, வேலையை முடிச்சிட்டு நானே உங்ககிட்ட வரேன். ஆல்ரெடி மாறு விஷயத்துல இருந்த லாண்டரி கடைக்காரனுக்கும் நம்ம ஜெனிக்கும் நல்லா தெரியும் ஹீரோ ரொம்ப நல்லவனா தான் வாழ்ந்திருக்கான்னு. அதனால சுடுறதுக்கும் மனசு இல்ல, ஹீரோவை போக விட்டுருவாங்க. ஆனா இந்த சின்ன கேப்ல பதுங்கி இருந்த பார்க்கர் படார்னு எழுந்து நம்ம ஜெனியை தள்ளி விட்டுட்டு கன் எடுத்து அங்க நின்னுகிட்டு இருந்த தாமஸ் உடம்புல டப்புன்னு 4 தோட்டாக்களை இறக்கிட்டான். புள்ளையாண்டா அங்கேயே மயங்கிட்டாங்க. கூடவே ஜெனியோட கால்லயும் ஒரு மார்க்க போட்டுட்டு இந்த பார்க்கர் தப்பிச்சு ஓடியே விடுவான். அதுக்கப்புறம் உண்மையாவே தாமஸ் இறந்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது, இன்னும் அந்த பையன் உள்ள சாகல, அவன் உடம்புல புல்லட் ப்ரூஃப் இருக்கு. ஒரு அதிர்ச்சியால தான் புள்ளையாண்டா மயங்கிருக்கான். அடுத்து ஜானியும் ஹீரோவும் வண்டியில போவாங்கல்ல, ஆக்சுவலா நடந்த சண்டையில இவன் இடுப்பு பகுதியில ஒரு காயம் பட்டிருக்கு. உடனே பின்னாடி உட்காந்து இவன் மறந்த போட ஆல்ரெடி நம்மளோட ஜேம்ஸ் இருக்கா இல்லையா, அவன் இவங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டு இருப்பான். சோ குறுக்க நம்ம ஆளுங்க வண்டியை பார்த்ததுமே, இல்லையா பங்காளி, நான் வந்துட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன்னு தையா தக்கான்னு நடு ரோட்ல குதிக்கிறான். ஏன்டா டேய், வடக்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் யாரா? ஐயோ, இது என்னப்பா வயித்துல எவனா கியர் போட்டிருக்கான்? தக்காளி, எவன் இதை பண்ணானோ நீ அந்த இடத்துக்கு வண்டியை விடு, இன்னைக்கு 2ல 1 நான் பார்க்காம விட மாட்டேன்னு இவன் அளப்படைய கொடுத்துட்டு இருக்கான். எப்பா எல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம எங்க போறோம்? பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு. அங்க ஒரு சில பிச்சைக்காரங்க செல்போனை மாத்தி விடுறதா நாங்க இப்ப அடிச்சு மிரட்டும் போது அந்த பெஞ்சமின் சொன்னா. சோ அவங்கள பார்த்து விசாரிக்க போறோம். உண்மையை சொல்ல போனா நம்ம ஆளுங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே இந்த ஸ்பெஷல் டீமை சேர்ந்த மார்க்கும் அவனோட கூட்டாளிகளும் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ ஹீரோவுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பெஞ்சமின் சொன்ன மாதிரி பஜாருக்கு வந்திருப்பாங்க. லோக்கல்ல விசாரிச்சு பார்த்த வரைக்கும் தோ இந்த குல்லா மட்டை இருக்கான் பாத்தீங்களா, இவன் தாங்க திருட்டுத்தனமா செல்போன் எல்லாம் கைமாத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம டோரா போனை காட்டி, இத பாத்திருக்கியா, இதை யாரு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது, இந்த பாருங்க, இந்த போனை நான் குப்பை தொட்டியில இருந்து எடுத்தேன், எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் நைட்டு ஒரு BMW கார் வந்துச்சு, அதோட நம்பரை நான் நோட் பண்ணல, ஆனா குப்பைய போட்ட ஆளு ஒரு தாடிக்காரன், அவனுக்கு குடுமையெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லதா போச்சுன்னு அந்த குல்லா மட்டைய சொன்ன டைமை வச்சு அந்த இடத்தை சுத்தி இருந்த கேமராக்களை ஹேக் பண்ணி ஃபுட்டேஜ் எல்லாம் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாப்பாங்க. கெஸ் பண்ண மாதிரி இவங்க அந்த காரையும் ரீகோவோட அல்லக்கையான அந்த குடுமிக்காரனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வண்டி நம்பர் ஈஸியா தெரிஞ்சு போனதால இப்ப அந்த வண்டி எந்த ஊர்ல இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே சேட்டலைட்டோட உதவியால செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு சில பல நிமிஷங்கள் ஆகும். கட் பண்ணா ரீகோவோட கேங் இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப பேச்சு வாக்குல அல்லக்கை ஒருத்தன், தலைவரை இந்தாங்க, உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து வைப்பான். அவன் என்ன கோவத்துல இருந்தானோ தெரியல, அம்மா பெரிய சுத்தியில எடுத்து கபாலம் கலங்குற அளவுக்கு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். ஐயோ, அப்படி என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னு கேட்கும்போது
அதாவது உள்ளூர்ல இலவச வீடுலாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங்க ரெனோவேட் பண்றதுக்கான பொறுப்பு வேற ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இத ரீகோவோட முதலாளி எப்படியாச்சும் தான் முதலாளியான வில்ல அதாவது ஜூ கிட்ட ஒப்படைக்கணும்னு அசந்த நேரத்துல ரீகோவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டான். அவ்வளவுதான், இது ஒரு பெரிய ஹைலைட்டான நியூஸா போயிடுச்சு. அதாவது பில்டிங் சேஃப்டி இல்ல, இந்த நிறுவனத்தை வேற ஒரு நல்ல கம்பெனி சேர்ந்தவங்க எடுத்து நடத்தினா போதும்னு எக்கச்சக்கமான குளறுபடிகளை பண்ணிட்டாங்க. ஆனா பாருங்க, அடுத்த சில மாதங்கள்லயே கெஸ் பண்ண மாதிரி வில்லனுக்குமே அந்த பில்டிங்கான வேலை அப்படியே கிடைச்சிடுது. ஆனா உடம்பு குணமானதுமே நம்ம ரீகோவுக்கு கோவம் தாங்கல. சோ முதலாளிங்கிற பாரபட்சம் கூட இல்லாம அந்த ஆளை கத்தியால குத்தி அதே இடத்துல போட்டு தள்ளிட்டான். கூடவே அவரோட எல்லா செல்வாக்கையும் இவன் எடுத்துக்கிட்டான். ஆல்ரெடி இந்த மொட்டை வில்லன் கிட்ட வேலை பார்த்திருப்பான் இல்லையா, சோ அடுத்த பதவிக்கு இப்ப நம்ம ரீகோ வந்ததால அவனை பார்த்து பேசலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த முட்டா பீஸ் வரும்போதே அடியாளங்களை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த பாரியா ஜூ, உன்னை பார்த்து அந்த மொட்டை தலையன் பயந்துருக்கலாம், நான் அப்படி கிடையாது, உன்னை பயமுறுத்ததான் நான் இங்க வந்தேன்னு தான் ஆளுங்களை அனுப்பி சண்டை போட பாக்குறான். ஆனா இந்த வில்லன் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ். தக்காளி ஒருத்தனே 10-15 பேர் அடிப்பானுங்க போல. இவனுங்க சண்டை போற சின்ன கேப்ல ரீகோ வில்லனை கத்தியில குத்த பாக்குறான். ஆனா ஒரே நொடியில தடுத்துட்டாங்க. அடி அடி நடிச்சு வாய்க்குள்ள கத்திய விட்டு கிண்டிட்டான். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, எனக்கு துரு துருன்னு கத்துற நாய பிடிக்கும், ஆனா அது என்ன பார்த்து கத்தனா மட்டும் பிடிக்காது. நீயே கொஞ்சம் ஓவரா தான் கத்திட்ட, சோ வாய அடைக்கிறேன்னு கொதிக்க கொதிக்க வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே வாய்க்குள்ள திணிச்சுட்டானுங்க. ரத்த வெள்ளத்துல வாய கூட திறக்க முடியாம இருந்தவன், தலைவரே மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே உங்களுக்கு நன்றியுள்ள நாயா இருப்பேன்னு வில்லன் கால்ல விழுந்து கெஞ்சனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வாழ்க்கையவே பிச்சையா போட்டிருக்கான். இப்ப புரியுதா? இந்த காரணத்துக்காக தான் இந்த ரீகோ பையன் வில்லனை பழிவாங்க பாக்குறாங்க. கூடவே உருளைக்கிழங்க பார்த்து ரீகோ எதுக்காக கடுப்பானான்னு இப்ப தெரியுதா? அதுக்கப்புறம் ரீகோவோட டீம் கார் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னர் ஏரியாக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள்ளதான் இறந்து போட நம்ம டோரா உடம்ப வைக்க பாக்குறானுங்க. அப்ப நேரத்துக்குன்னு அங்க ஒரு செக்யூரிட்டி வர துளி கூட யோசிக்காம அந்த ஆளை குத்தி கொன்னுட்டானுங்க. சத்தமே போடாம ஃப்ரோசன் ரூம்ல உடம்ப வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில சரக்கு அடிக்க போயிருவானுங்க. மறுபக்கம் ஹீரோவோட டீம் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த BMW கார் எங்க போயிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கல, லோடிங்லயே இருக்கு. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஜேம்ஸ் வழியில இந்த மார்க் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க. எப்பா இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்? அட முட்டா பைய ஜேம்ஸ், கொஞ்சம் கீழே பாடுறான்னு சொல்றதுக்குள்ளேயே மார்க் ஒரு பட்டனை பிடிச்சு அழுத்த தரையில வச்சிருந்த வெடிகுண்டால வெடிச்ச வேகத்துக்கு இந்த பயவுள்ளைங்க வண்டி அப்படியே ஏர்ல பறந்து கவுந்து போச்சு. நேரத்துக்குன்னு லோடிங் டைம் முடிய ரீகோவோட கார் ஒரு கண்டெய்னர் ஏரியாக்குள்ள இருக்குங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இது கடையில டோரா இன்னும் சாகல. ஒரு வழியா அந்த புள்ள கண்ணே முடிச்சிட்டாங்க. வண்டியை விட்டு வெளியில வந்த ஜானி குறும்புத்தனமா லைட்டா அங்கிட்டும் இங்கிட்டும் டான்ஸ் ஆடிட்டு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு மார்க் அடிக்கலான்னு பாப்பான். ஆனா அந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். ஐய இவ்வளவுதான் உன் வித்தையா? அட முட்டா பேசு, நான் உன்னை ஏமாத்தனையா? கொஞ்சம் பின்னாடி பாரு. உன்ன தசை திருப்பின கேப்ல ஹீரோ உன் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரு கடையில சண்டை ஆரம்பிக்க இதை எல்லாத்தையும் உயரமா படுத்துக்கிட்டு நம்ம ஜேம்ஸ் காருக்குள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். தூரத்துல இன்னும் நிறைய ஏஜென்ட்லாம் வர விஷயத்த பார்த்த ஓடி வந்து மார்க்குக்கு ஒரு முட்டு பாலத்துல இருந்து நேரா அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துட்டானுங்க. மச்சான் நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு ஜானியும் உள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். கடைசியா இருக்கக்கூடியது ஜேம்ஸ் மட்டும் தான். கெத்தா வெளியில வந்தவன், ஏஜென்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கீங்க, விடுங்க, உங்க எல்லாத்தையும் நான் தான் தனியா சமாளிக்கணும் போலன்னு கெத்தா டைலாக் பேசிட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா புள்ளையாண்டா சமாதானம்னு கைய தூக்கிட்டான். ஒரு பக்கம் டோராவும் இந்த அறையை விட்டு தப்பிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா கதவை திறக்கவே முடியல. அதே டைம்ல ரீகோ பைல்வானுக்கு ஒரு சின்ன ஆடியோ அனுப்பியிருக்கான். அதாவது கேடி பொண்ணு டோராவை சாகடிச்சிட்டேன்னு சொன்னது, அந்த உடம்ப மறைச்சிருங்கன்னு சொன்னதுன்னு எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பாரு தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வில்லன் கிட்ட நீ போனை கொடுக்குற, அப்படி இல்லன்னு வை ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டுவான். இதுக்கடையில கேடி பொண்ணுமே தான் மனசார, அப்பா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், டோராவை கொன்னுட்டேன்னு உண்மையை ஒத்துப்பா. அடி பாவி, உனக்கு ஒருத்தர் கொல்லணும்னா அதை ஏன் தங்கம் என்கிட்ட சொல்லல? அப்பா நீ கேட்ட எல்லாத்தையும் பண்ணிருக்கல, இதை உனக்காக பண்ண மாட்டானு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள வந்த பயில்வானோ இந்த மாதிரி ரீகோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நம்மளையே மிரட்டுறான்னு சொல்லும் போது வில்லனுக்கு கோவம் தலைக்கேறுது. ஒரு பக்கம் ஹீரோவோட கார் இப்ப கண்டெய்னர் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி இவங்க சிசிடிவி கேமரால பார்த்த இந்த ரீகோவோட BMW காரும் இங்கதான் இருக்கு. சோ சரியான இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ரீகோ ஒரு பக்கத்துல ஃப்ரோசன் ரூம்க்கு வந்திருக்கான். என்ன இறந்து போயிருக்க இந்த டோரா இருக்காளையா, அவள ஒரு செல்ஃபி எடுத்து வில்லனுக்கு அனுப்பி பயமுறுத்தலான்னு பாக்குறான். அதுவே நம்ம ஹீரோ இங்க இருக்க ஆபீஸ் ரூமுக்கு வந்திருப்பான். உள்ள குடுமிக்காரனும் ரீகோவோட அல்லக்கையான பென்னி உட்கார்ந்திருக்கான். தன் பொண்ணோட போட்டோவை காட்டி இவ இப்ப எங்க இருக்கான்னு கேட்கும் போது, அச்சோச்சோ அந்த பொண்ணு இங்க இல்லப்பா, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரால இந்த குடுமிக்காரனை தெளிவா பாத்திருப்பான். இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா தெறிக்க விட்டுட்டு இருக்கான். அடுத்து ஃப்ரோசன் ரூம்குள்ள வந்த ரீகோ ஹீரோயின் உடம்ப தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. இவ ரொம்ப
சிம்பிளா, இந்த பாரு இதுக்கு மேல உன்னை பார்த்தெல்லாம் பயப்பட முடியாது, உன் பொண்ணோட வாழ்க்கை என் கையில இருக்கு, அவ ஜெயிலுக்கு போகணுமா வேணாமான்னு நீதான் முடிவெடுக்கணும், ரொம்ப சிம்பிள்பா, எனக்கு 2 பில்லியன் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி போன்னு அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போனை வச்சுட்டான். வில்லன் சும்மா இருப்பானா, தக்காளி நேர்ல வரண்டான்னு தான் ஒட்டுமொத்த அடையாளங்களையும் திரட்டிக்கிட்டு நேரா அந்த ரீகோவோட லொகேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கான். எக்ஸாக்டா இப்ப ரீகோ வெளியில வந்த டைம்ல கதவை ஒழுங்கா லாக் பண்ணாம வந்திருப்பான். கரெக்டா டோரா பொறுமையா கதவை திறக்கும் போது கீச்சு மூச்சுன்னு சத்தம் கேட்டுரும். என்னடா திரும்பி பார்த்தா இந்த புள்ள உயிரோட இருக்க விஷயத்த பார்த்து ரீகோவுக்கு அல்லு விட்டுரும். என்ன இவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிதான் இப்ப அந்த வில்லனை மிரட்டிட்டு இருக்கான். நினைச்சு பாருங்க, மறுபடியும் அந்த வில்லனை மிரட்டணும்னா இந்த புள்ள உண்மையாவே இறந்தாதான் உண்டு. கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். முதல் முறையா நம்ம ஹீரோ தென்கொரியாவுக்கு வரும்போது ஒரு புது வீட்டுக்கு குடிபெயர்க்காங்க. ஹெல்ப் பண்றதுக்காக ஜானியும் ஜேம்ஸும் வந்திருப்பாங்க. இவங்க வேலை பாக்குற இதே டைம்ல சடனா வெளியில விளையாடிட்டு இருந்த குட்டி பொண்ணை காணோம். இவங்க 3 பேரும் ஒரு பக்கத்துல குழந்தைய தேட, ஆனா அந்த புள்ளையோ பார்க்ல சின்ன பசங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. நல்ல வேலை, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வழியா போன பொண்ணுதான் டோராவை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஐயோ செல்லம், எங்கம்மா போன? அப்பா, நான் பார்க்ல விளையாட போனப்பா, ஆனா அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா, சோ தனியா மாட்டிக்கிட்டேன். அப்ப இந்த அக்கா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. சார், உங்க பொண்ணு ரொம்ப திறமசாலி, அவ வீட்டோட அட்ரஸையும் அடையாளத்தையும் சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அப்பா, நான் பயப்படலப்பா, அழலப்பா, நான் ரொம்ப தைரியமா இருக்கேன், நீங்க அழாதீங்க சரியா? இவளோட பாசத்தை பார்த்து கட்டி புடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுறான். அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்த ஹீரோவுக்கு தான் பொண்ணு மேல அளவு கிடந்த பாசம். இங்க பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ரீகோ டோராவை பார்த்துட்டு ஃப்ரோசன் ரூம்குள்ள போலான்னு பாப்பான். நல்ல வேலை, அவ அதுக்குள்ளேயே கதவை லாக் பண்ணிடுவா. ஐயோ என்னடி நடக்குதுங்க? இந்த பாரு, நீ செத்து போயிட்ட தானே, எப்படி உயிரோட வந்த? டோரா வாயவே தருகலைங்க. டோரா லாக் பண்ணிட்டு கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டா. நடக்கிற எதுவும் புரியாம ரீகோ குடுமைக்காரனுக்கு கால் பண்ணுவான். ஆனா இங்கதான் நம்ம ஹீரோ அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானே, சோ போனை எடுக்க மாட்டாங்க. உடனே தன்னோட அடியாளங்களுக்கு கால் பண்ணி, எலே பொண்ணுச்சாமி எங்கடா வந்துட்டு இருக்கீங்க? தலைவரே ஏதோ பக்கத்துல வந்துட்டோம். சரி சரி, முதல்ல ஆபீஸ் ரூம்ல இருக்க நம்ம ஆளுங்களை போய் பாரு, ஏன்னா குடுமைக்காரன் போனை எடுக்கல, இதை ஒண்ணு தப்பா இருக்கு. கட் பண்ண அடுத்த ஹீரோ குடுமைக்காரனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன். ஆனா அவ ரொம்ப சிம்பிளா, உன் பொண்ணு ஆல்ரெடி எங்க கிட்ட வரும்போதே இறந்து போய்தான் இருந்தா, நாங்க உடம்ப அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை மட்டும் தான் பார்த்தோம், எதுக்கும் எங்களுக்கும் வேற எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறான். அவ்வளவுதாங்க, நம்ம ஆளுக்கு செம கோவம். என் பொண்ணு இறந்து போயிட்டானா, அப்படின்னா இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கூட விட மாட்டேன்னு தலைவன் டைலாக் பேசும்போது குடுமைக்கார கட்டாகி இருக்க ஒரு கேபிள் எடுத்து ஹீரோவுக்கு ஷாக்க கொடுக்க பாக்குறான். நம்மளால லைட்டா ஒரு இன்ச்சு விலக இவனுக்குள்ளேயே ஷாக் அடிச்சு அவ்வளவுதான், கருகி அதே இடத்துல இறந்து போயிடுவான். அப்ப பாருங்க, இந்த சின்ன கேப்ல பென்னி இங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். விடுவானா நம்ம ஆளு பின்னாடியே துரத்து போயிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஜேம்ஸுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஜெனியும் தாமஸும், நாங்க ஹீரோவை தேடி போறோம், இந்த ஜேம்ஸ நம்ம இடத்துக்கு கொண்டு போங்கன்னு தான் கூட்டாளிகளோட தனி கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம பையன் சும்மா கிடையாதுங்க, லைட்டா பேச்ச போட்டபடியே பெல்ட்ல ஒளி வச்சிருந்த தமத்தோண்டு பின் எடுத்து கை விலங்குகளை அவுத்து விட்டான். அப்புறம் என்ன, காருக்குள்ளேயே கலவரம் ஆகுது. ஏஜென்ட் அடிச்சு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை இவன் வாங்கிட்டான். 3 பேரையும் குண்டு கட்டா நடு ரோட்ல கட்டி போட்டு வண்டியவும் ஆட்டைய போட்டான். அடுத்து இந்த பென்னி ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கார்ல தப்பிக்க நினைக்கிறான். நம்மால விடாம நேருக்கு நேரா வந்து வண்டியை வச்சு இடிக்கிறான். ஆல்ரெடி இந்த பொண்ணுச்சாமியோட கேங் வந்திருப்பாங்க இல்லையா, நேரா ஆபீஸ் ரூமுக்கு வந்து பாக்கும்போது குடுமிக்காரன் இறந்து போயிருக்கான். உடனே இதை ரீகோவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது யாரோ எதிரிகள் தான் உள்ள வந்திருக்கானுங்க, அவனை தேடி கண்டுபிடிச்சு அறுத்து போடுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அதே டைம்ல ஹீரோ பென்னியோட கார்ல இடிச்சிருப்பான்ல, இந்த சவுண்ட இந்த அடியாளங்களும் கேட்டிருப்பாங்க. மரண பயத்துல பென்னி, யோடா தெரியாம பண்ணிட்டியா, என்ன விட்டுருன்னு கெஞ்சிரான். இந்த பாரு, கடைசியா கேக்குற, என் பொண்ணு எங்க இருக்கா, அவளை நாங்க ஃப்ரோசன் ரூம்குள்ளதான் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை காட்டு, இல்லனா நீ இறந்து போயிடுவேன்னு மிரட்டுறான். அடுத்து தண்ணிக்குள்ள விழுந்த ஜானி இருக்கான்ல, அவன் இன்னும் சாகல. முக்கியமா தண்ணிக்குள்ள மூழ்கி போன மார்க்கையும் வந்தான் காப்பாத்திருக்கான். அதை விட முக்கியமா ஏஜென்ட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன நம்ம ஜேம்ஸ் இருக்கான்ல, அவனும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அட பாவி, நான் இருக்கிற எப்படா கண்டுபிடிச்சேன், மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதான்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். மார்க்கை இங்கேயே விட்டுட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிடுவாங்க. அடுத்து ஹீரோ இப்ப அந்த பென்னியை கூட்டிட்டு போகும்போது வழியில இந்த பொண்ணுச்சாமி கேங் வந்துட்டாங்க. வாங்கடா என் செல்ல குட்டிங்களா, யோ கண்ணாடி, இன்னைக்கு உன் சோலி முடிஞ்சுன்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப கேஷுவலா பென்னியை அங்க இருக்க கண்டெய்னருக்குள்ள லாக் பண்ணிட்டான். ஆல்ரெடி பொண்ணு இறந்து போன விரக்தியில இருக்கவன் ஒரு சில நொடிகள்லயே வந்த மொத்த பேரையும் சோழியம் முடிச்சு விட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா பென்னி சும்மா இருப்பானா? வேற வழியே இல்லங்க, மரண பயத்தோட இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் எங்க இருந்தோ வந்த ஒரு கார் பட்டாருன்னு இவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்குது. எழுந்து பார்க்கும்போது அது நம்ம பார்க்கர். கத்திகளை பிடிச்சபடி இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்க இந்த கேப்ல ஒரு சில காயங்களோட பென்னி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். என்னதான் பார்க்கர் திறமையான ஆளா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ அளவுக்கு திறமை கிடையாது. சோ ஒன்பது ஒன்னா இவனுக்கு காயங்கள் விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஜானியும் ஜேம்ஸும், இந்த பாரு, நம்ம ஒன்னா இருந்தோம், கண்டிப்பா அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ சண்டை போறதுக்கான வெப்பன்ஸ் தேடி கண்டுபிடி, அதுக்குள்ள நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன்னு தனித்தனியா பிரிஞ்சிடுவாங்க. இந்த பக்கம் இந்த பார்க்கர் சண்டை போடுவா இல்லையா, அப்பதான் பேச்சுவாக்கல என்னோட தம்பி இறந்து போனதுக்கான காரணம் அது நீதான், உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் உன்னோட தம்பியா, நீ யார பத்தி பேசுற, நடிக்காத, அந்த கியாங் அவன் என்னோட சகோதரன், அவனோட
இறப்புக்கு நீ தானே காரணம். மிரண்டு போன ஹீரோவும் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு ஒரு கதையை சொல்லுவான். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து இவங்களுக்குள்ள அதிகமான போட்டியும் பொறாமையும் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போட்டிகளையும் வெற்றிகளையும் தாண்டி இந்த வடகொரியா இவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அந்த உண்மை புரிஞ்சதாலேயே ஒரு லிமிட்டுக்கு மேல எதிரிகளா இருந்தவங்க நல்ல நண்பர்களா மாறி இருக்காங்க. ஏன் நம்ம ஹீரோவோட உண்மையான பேரே மறந்து போனாலும் கூட உன்னோட பேரு கிம் தானே, லாஸ்ட் ஆனமல டார்ச்சர் ரூம்ல வச்சிருந்தாங்களே அப்ப உன் பேரை நீ சொன்ன எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னு கியாங் ரொம்ப நல்ல விதமா பேசிருக்கான். இந்த பாரு என்ன ஆனாலும் சரி எனக்கு இருக்க ஒரே ஒரு நண்பன் நீதான், உன்னை நான் இழந்துருவணும்னு பயமா இருக்குங்கிறான். இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு மிஷனுக்காக தென்கொரியா வந்திருப்பாங்க. அப்ப நடந்த வெடிவிபத்துல கியாங்கோட ஒரு பக்க கால் துண்டா இருக்கும். ஹீரோ காப்பாத்த நினைச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே தென்கொரிய ஆர்மியை சேர்ந்தவங்க இவங்கள சுத்து போட்டாங்க. நண்பா நீங்க இருந்து போயிடு, என்ன உன்னால காப்பாத்த முடியாது. அட என்னடா பேசிட்டு இருக்க, இந்த எதிரிகள் கிட்ட மாட்டி சித்திரவதைகளை அனுபவிக்கிறதுக்கு நானும் உன் கூட சாகிறதே மேலுன்னு கன் எடுத்து ட்ரிகர் பண்ண போகும்போது கியாங் உள்ள போந்து வேணான் தடுக்கிறான். இந்த பாரு நாம அந்த வடகொரியால மாட்டிக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் நம்மளோட உயிர் பயத்தால மட்டும்தான். இப்பதான் நீ வெளியில வந்துட்டியே, கண்டிப்பா வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சோ தயவு செஞ்சு எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ண, எக்காரணத்தை கொண்டும் நீ சாக கூடாது, அந்த முடிவுக்கே போக கூடாதுன்னு பயவுள்ள சத்தியம் வாங்கிட்டு அங்கேயே இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்க வந்த ராணுவ அதிகாரிகள் நம்ம ஹீரோவை கையங்களவுமா கைது பண்ணிருக்காங்க. ஒரு பக்கத்துல ரீகோ டோரா கதவை திறக்கலன்னு கோவம் இருந்தாலும் கூட அவ உள்ளே இருந்தாலும் கண்டிப்பா சாகத்தான் போறா. அதனால கேஷுவலா தம் அடிக்கும் போது ரத்த வெள்ளத்தோட நம்ம பென்னி ஓடி வர விஷயத்த கவனிக்கிறான். அடே உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டா, ஐயோ கண்ணாடி போட்ட ஒரு கிங்காங் வந்தான், அச்சாம்பாரு அடி ஓ வீரையாச்சும் காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு அரைகுறையா பேசிட்டு அந்த பையன் மயங்கிட்டான். எக்ஸாக்டா இதே டைம்ல ரீகோ பாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ரூமோட கதவு படார்னு ஓபன் ஆகுது. ஒருவேளை டோரா பயந்துகிட்டு ஓபன் பண்ணிட்டா போலன்னு கையில கத்திய வச்சுக்கிட்டு பதுங்கி பதுங்கி உள்ள வந்தவ ஒவ்வொரு இடமா தேடும் போது மறைஞ்சிருந்தவ ஒரு பெரிய ராட வச்சு ரீகோவை அடிச்சு மயங்க வச்சுட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. இதுக்கடையில பார்க்கர் கிட்ட நம்ம ஹீரோ எல்லா உண்மைகளையும் சொன்னாலும் கூட அவ ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு நீ நாட்டோட துரோகி, நீ சொல்லக்கூடிய விஷயங்களை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, உன் உயிருக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கொல்லணும்னா தாராளமா கொண்டுக்கோ, ஆனா உன் பொய்ய நான் கேட்க மாட்டேன்னு கத்திய வீசும் போது நம்ம ஹீரோ இந்த டைம் தடுக்கவே இல்ல, தோள்பட்டையில இறங்குது. பாத்தியா உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வடகொரியா விட்டு தென்கொரியா வரும்போது இங்க இருந்த கேப்டன் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, வடகொரியா என்ன கைவிட்டுருச்சான், அவங்களுக்கு நான் தேவையில்லையா, ஒருவேளை நான் வந்தா கூட அவங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பேன்னு என்னையே கொல்ல முடிவெடுத்தாங்களாம். இது மட்டும் இல்ல, நானும் கியாங்கும் போன அந்த மிஷனை பத்தின ரகசியங்களை போட்டு கொடுத்த ஆளு அது நம்மளோட தற்போதைய ஜெனரல். அதாங்க அந்த மூஞ்சி ஃபுல்லா மார்க்கோட இருப்பால அந்த ஆளுதான், பேரு குவான்ஜூ. ஆல்ரெடி ஜெனரல் பதவியில வேற ஒருத்தர் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவோட டீம் மிஷனுக்கு போனப்ப தோத்துருப்பாங்கல்ல, அதனால ஆல்ரெடி இருந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் இந்த குவான்ஜுவை பதவிக்கு உட்கார வச்சிருப்பாங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு சதி. நல்லா யோசிச்சுக்கோ, ஒரு முறை வடகொரியா விட்டு நீ இங்க வந்துட்டனா அவங்களுக்கு நம்ம தேவையில்லைன்னு உண்மையை உறக்க சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே கிளம்பிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோ அந்த ஃப்ரோசன் ரூமை கண்டுபிடிச்சிட்டான். உள்ள பொண்ணோட இறந்த உடலை பார்க்க போறோம்னு சோகமா போகும்போது அப்படியே ஆப்போசிட்டா தரையில எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு எக்ஸாக்டா டோரா எழுதி வச்சிருக்க விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். இது தான் பொண்ணோட கையெழுத்துங்கிறது நம்ம ஆளுக்கு தெளிவா தெரியும். அப்படின்னா அவன் இன்னும் சாகல, இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தேடி அப்படியே வெளியில ஓடி வருவான். வெளியில சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடி மின்னல்னு பயங்கரமான சத்தம் வேற. அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு வேலியை கடந்து நம்ம டோரா தாவி குதிக்கிற விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். செல்லம் நில்லு, அப்பா வந்துட்டேன்னு கத்துவான். ஆனா இந்த சத்தம் அவளுக்கு கேட்கல. அடுத்து மயக்கத்தை விட்டு மார்க்கு கண்ண முழிக்கும் போது அவளோட பர்ஸ்ல இருந்த பணம், கிரெடிட் கார்டுன்னு எதையுமே காணோம். அடுத்த செகண்டே 1 மில்லியன் யானுக்கு எவ்வளவு ஒருத்த செலவு பண்ணிருக்கான். அட பாவீங்களா, கார்டை திருடிட்டு போயிட்டு நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்றீங்களேன்னு போனை உடைச்சிட்டு அந்த ஆளு கிளம்புறாரு. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஜேம்ஸ் தாங்க. அட பாவி, எதிரிகள் கூட சண்டை போட வெப்பஞ்ச வாங்கிடானா வறுத்து திங்கிறதுக்கு நண்ட மூட்டை மூட்டையா வாங்கி அடிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கத்துல ஜானி கையில இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை கொடுத்து ஒரு பாட்டி அம்மா கிட்ட ஸ்கூட்டர் ஒண்ணு வாங்கிக்கிறான். இது கடையில வில்லனோட ஆளுங்க ரீகோவை தேடி ஃப்ரோசன் ஏரியாக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவன் தான் மயங்கி போயிருப்பால, கையங்களவுமா லாக் பண்ணிட்டு, ஏடா உனக்கு என்ன தைரியம், தலைவரைய மிரட்டுறியான்னு அவளோட பல்லுகள் எல்லாம் புடுங்கி போடுவானுங்க. வழியில கதறக்கூடிய இதே டைம்ல நம்ம டோரா தப்பிச்சு எப்படியோ மெயின் ரோடுக்கு வந்துட்டா. அங்க உதவிக்காக கைய நீட்டும் போது ஒரே ஒரு கார் மட்டும் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியுது. ரீகோவோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. பயில்வானோ, நாங்க தேடி வந்த அந்த பொண்ணு எங்கடா, அச்சோ பெரிய தப்பு நடந்து போச்சு, அவ இன்னும் சாகவே இல்லன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான். அப்படின்னா நீ இருந்து இனிமே வேஸ்ட்னு ஒரு அடியால வச்சு சோழிய முடிச்சிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. ஆனா ரீகோ சும்மா கிடையாது, மறைச்சு வச்சிருந்த ஒரு கம்பி எடுத்து படார்னு அடியால குத்தி கீழே தள்ளிட்டு அவனோட சோழிய மொத்தமா முடிச்சு இவன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ டோராவை தேடி வந்திருப்பான்ல, ஆனா அவ தான் ஏற்கனவே கார்ல போயிட்டால. எதர்ச்சியா அங்க கேமரா இருக்க விஷயத்தையும் பாத்துட்டான். உடனே தான் ஃப்ரெண்டு ஜெனிக்கு கால் பண்ணவன், இந்த பாரு நான் 87 ஹைவேல இருக்கேன், சரியா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு என்னோட பொண்ணு வந்தா, அவ எங்க போனா என்ன பண்றாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சீங்கன்னா நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன்னு ஹீரோ ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். உடனே இத பத்தி
மார்க்கு கிட்ட சொல்லும் போது அவ ரொம்ப கேஷுவலா, என்ன நினைக்கிறீங்க, அவன் தான் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, நம்புற மாதிரி இல்ல, வேணும்னா அந்த பொண்ணை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவளை வச்சு ஹீரோவை மிரட்டலாம். அட நாரப்பயல, அப்பங்காரன் புள்ளையக்காரன் தேடிட்டு இருக்கான், நீ அவளை வச்சு மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு ஜெனிக்கும் தாமஸுக்கும் பயங்கர கோபம். ஆனா அதெல்லாம் வெளிப்படையா காட்டிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்க்கும்போது 9844ங்கிற கார்ல நம்ம டோரா ஏறி போயிருக்க விஷயத்த தெளிவா இந்த பயலுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, டோராவுக்கு தெரியாது அவன் ஏறி உட்கார்ந்த காரு அத அந்த வில்ல பையன் ஜூவோட வண்டிங்க. ஆடு தானா வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிச்சேன்னு வில்ல பையன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே கேமரா முன்னாடி வரும்போது டோரா மயக்கத்துல இருக்கா. ஏற்கனவே அந்த கேடி பொண்ணு வேற டோராவை கொல்லணும்னு நினைச்சிருப்பா இல்லையா. ஒருவேளை தான் பொண்ணோட ஆசைக்காகவே டோராவை கொன்னா கூட இங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கட் பண்ணா ஹீரோவுக்கான பிளாஷ்பேக் சரியா 2006ல நம்மால தென்கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம், நீ இந்த நாட்டோட குடிமகன் ஆகணும்னா நான் சொல்லக்கூடிய வேலையை பார்க்கணும்னு அமெரிக்காவோட ஜனாதிபதி பொண்ணு வந்திருக்காங்க. அதனால நீ, ஜானி, ஜேம்ஸ்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மறைமுக பாதுகாப்பு கொடுங்கன்னு இவங்களுக்கான முதல் வேலையை கொடுத்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பே உருவாயிருக்கு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சாப்பிட வந்திருக்கும் போது அதே இடத்துக்கு 2 பேரும் வருவானுங்க. ஜேம்ஸ் என்னடானா பொண்ணு மாதிரி முடிய வச்சிருக்கான். ஜானி என்னடானா எங்க போனாலும் இந்த டாக்வோண்டோ காஸ்டியூமை மாட்டிக்கிட்டே தான் போவான். அட கர்ம முடிச்சவன, என் கிட்ட கூட வராதுன்னு ஜேம்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். ஏய், என்ன நீ விட்டா ஓவரா பேசுறேன்னு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு ஜானி அங்க இருந்த டேபிளையே உடைச்சிட்டான். ஓ அவ்வளவு ஆயிடுச்சா, வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு 2 பேரும் மாத்து கட்டுல அடிச்சு பாடுங்க. ஆத்தாடி ஆத்தா, நல்ல டீம் கிட்ட மாட்டி விட்டீங்கன்னு புலம்பனபடியே ஹீரோவும் சாப்பிடுவான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ஹீரோவுக்கு நம்ம ஜெனி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது டோரா ஒரு வண்டியில ஏறி போனா அதோட நம்பரை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது ஜூங்கிற வில்லனோட காருன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. நேரத்துக்குன்னு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஜேம்ஸ் வந்துட்டான். ஹீரோவையும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறான். அதே டைம்ல வில்ல டோராவை காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு வில்லாவுக்கு கூட்டிட்டு வராங்க. நல்லா சுத்தபத்தமா குளிக்க வச்சு அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வாமா வந்து உட்காரு. ஆமா அந்த டைம்ல நடு ரோட்ல நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? பயந்து போன டோராவும், மன்னிச்சிடுங்க எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, யாரோ என்ன தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் கண்ண முடிச்சு பார்த்தா நான் ஃப்ரோசன் ரூம்ல இருந்தேன். கடைசி வரைக்கும் பாருங்க இவ கேடி பொண்ண பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா வில்ல சிரிச்சுக்கிட்டு, இந்த பாரு என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா, என்னமோ எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி காருக்குள்ள வந்து என் முகத்தை பார்த்ததுமே ஏதோ தூங்குற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போடுற. நேரா விஷயத்துக்கு வர, என் பொண்ணுக்கு நீ சாகணும்னு ஆசை, ஒரு அப்பாவா பொண்ணோட ஆசை நிறைவேற்றணும் இல்லையா, எது கொல்ல போறியா, சரிதான் போடா பைத்தியம் ஒண்ணு, பயந்துகிட்டு புள்ளையாண்டா ஓட பாப்பா. ஆனா அல்ல கைங்க அசால்ட்டா புடிச்சிட்டானுங்க. வில்ல ஒரு ஊசி எடுத்து இவ கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது சடனா வெளியில கேட்டை எல்லாம் உடைச்சுக்கிட்டு இந்த வில்லனோட காரை ட்ராக் பண்ணிக்கிட்டு நம்ம சிறப்பு படையை சேர்ந்த மார்க்கும் கூட்டாளிகளும் வந்துட்டாங்க. வில்லனுக்கு இந்த விஷயம் தெரிய வர குத்த வந்த ஊசியை நிறுத்திட்டான். முதல்ல இவளை பாதுகாப்பா பேஸ்மெண்ட்ல அடைச்சு வைங்க, வந்திருக்க ஆளுங்களை நான் பாத்துக்கிறேன்னு இந்த நாட்டோட தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருக்கே கால் பண்ணுவாங்க. மார்க்கும் வில்லனை பார்த்து, இங்க பாரு நாங்க தேடி வந்தது ஒரு பொண்ணை, அவ உன்கிட்ட தான் இருக்கா, உன்னோட கார்ல தான் ஏறினான்னு எல்லா ஆதாரமும் இருக்கு, இல்லன்னு மறுக்கவும் முடியாது, அதை உன்னால மறைக்கவும் முடியாது, உண்மையை சொல்றா வெண்ண பையிலன்னு மிரட்டும் போது வெளியில இந்த பயில்வான் இருக்கா இல்லையா, அவன் மார்க்கோட ஆளுங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். மீதி பேரும் வீட்டுக்குள்ள நம்ம டோராவை தேடுவாங்க, ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கிடையில பயில்வான பாருங்க தனியாளா இந்த மார்க்கோட டீமை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ஏடா என் தலைவரோட இடத்துக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன அசால்ட்டா போயிடுவீங்களா, ஓ துப்பாக்கி காட்டுறியா, இங்க முடிஞ்சா சுட்டு பாருன்னு ரொம்பவே சாலிடா சண்டையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வில்லன் காரை ட்ராக் பண்ணிட்டு வந்த ஹீரோவும் ஜானியும் தூரத்துல இருந்து நோட்ட விடுறாங்க. அமைச்சர் கால் பண்ணதால வந்த மார்க்கோட ஆளுங்க இங்க இருந்து கிளம்பி இருக்கலாம். ஆனா ஆல்ரெடி இவங்களுக்கே தெரியாம நம்ம ஜெனியும் தாமஸும் மட்டும் இந்த வீட்டோட மறுபக்கத்துல பேஸ்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க. அடச்சே, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியலையேன்னு மார்க்கும் அவனோட டீமும் வெளியில போவாங்க. இத ஹீரோவும் தெளிவா பாக்குறான். ஆனா இந்த ஷாட்ல கூட நம்ம ஜானி இருக்க மாதிரியே தெரியல. ஒரு பக்கம் வில்லனோட வீட்டை விட்டு நம்ம ஜெனியும் தாமஸும் கார்ல கிளம்பிட்டாங்க. மார்க்க ஒரு இடத்துல சந்திக்கும் போது, என்னாச்சு வேலையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா காருக்குள்ள இருந்து நம்ம டோராவை கூட்டிட்டு வராங்க. அட ஆமா, பேஸ்மெண்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த இவள அங்க ஆல்ரெடி காவலுக்கு இருந்த வில்லனோட அல்லக்கைகளை போட்டு தள்ளிட்டு புள்ளைய பாதுகாப்பா நம்ம ஆளுங்க தூக்கிட்டாங்க. நேரத்தை வீணாக்க வேணாம், உடனே பேஸ்க்கு கூட்டிட்டு போலாம், இவளை வச்சே ஹீரோவை இழுக்கலான்னு மார்க்கு பக்காவா ஒரு பிளான் போட்டான். அதே டைம்ல ஹீரோ இந்த மார்க்கோட அல்லக்கைகளை வில்லன் வீட்டுல நோட்டை விட சொல்லி தூரத்துல ஒளிய வச்சிருப்பான். அதுல ஒருத்தன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க இன்னொருத்தன் என்னாச்சுன்னு கிட்ட வந்து பாக்கும்போது அவனையுமே ஹீரோ அடிச்சு போட்டு அவனோட கன்னை எடுத்துப்பான். கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது டைரக்டா ஹீரோ மார்க்குக்கே கால் பண்ணுவான். இந்த பாரு என் பொண்ணு உன்னோட கார்ல தான் இருக்கான்னு தெளிவா தெரியும், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அடிச்சு விட்டுருவேன். ஐயோ நாங்க ரொம்ப பயந்துட்டோம், இந்த பாரு உன் பொண்ணு வேணும்னா ஹெட் ஆபீஸ்ல உனக்காக காத்திருப்போம், அங்க சந்திக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில சீன்ல வடகொரியாவை தென்கொரியானோ தென்கொரியாவை வடகொரியானோ மாத்தி சொல்லிருப்பேன். அதுக்கான ரீசன் நான் மறந்தோ மாத்தியோ சொல்லல, வேணும்னு தான் சொல்லிருக்கேன். ஏன்னா கதைப்படி இப்படி சொன்னா மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இத நான் இந்த சீரீஸ்க்கு மட்டும் இல்ல, ஒரு படம் பார்க்கும்போது அதுல இருக்க கதை செட் ஆகலன்னா நான் அதையே மாத்திடுவேன். சரி விடுங்க, இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? ஒரு பக்கம் நம்ம
ஜேம்ஸ் இவன் தங்கி இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு வரும்போது உள்ள எதையோ ஒன்ன பார்த்து ஐயோ ஆத்தாடின்னு கத்தி கதறுவான். சரி யாரான்னு பார்த்தா அது இவனோட பொண்டாட்டி. ரைட்டு தான், பொண்டாட்டிய பார்த்து எந்த புருஷங்காரன் பயப்படாம இருந்திருக்கான். அந்த அம்மாவும் ஏதோ ராணுவத்துல வேலை பார்த்த ஆளு போல கையில கத்தியோட வந்திருக்கா. ஐயோ என் ஜிங்கிடி பத்தாரு, இங்க நடி தங்கம் பண்றீங்க? சில நாளா நீ வீட்டுக்கே வரல, சோ எனக்கு ஏதாவது சக்காலத்தை வச்சிருக்கியோன்னு சந்தேகத்துல பாக்க வந்தேன். ஆனா நம்மாலு ஐயோ தங்கம் உனக்கு நான் துரோகம் பண்ணுவடா, நீ தான் கல்யாணம் பண்ணும்போதே சொன்னியம்மா, உன்னை மட்டும் நான் ஏமாத்தனா கத்திய கண்ட இடத்துல சொருகிருவேன்னு சொன்னீங்க. அதை மீறியுமா நான் வேற பொண்ணை பார்க்க போறேன். நம்ம ஏஜென்டான கிம் இருக்கார் இல்லையா, அதான்ப்பா ஹீரோ, அவரோட பொண்ணை கடத்திட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நானும் ஜானியும் போனோம். அச்சோ ரொம்ப பாவமாச்சு. ஆமா கிம்ம பார்த்து நாங்களும் இதே தான் சொன்னோம். இல்லை நான் தொலைஞ்சு போன அந்த பொண்ணை பத்தி பேசலடா, உங்க 2 பேரை சொன்னேன். அவரு பாவம் தனியா போனா கூட கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க போய் டார்ச்சர் பண்ண போறீங்க. இது இப்ப நீ என்ன கலாச்சியா என்ன? சேச்சே உங்களை போய் கலாய்க்க முடியுமா? நான் வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணிட்டு சீக்கிரமா வந்து சேருங்கன்னு பொண்டாட்டி கறி கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவசரமா கண்டெய்னரோட பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்கிரட் டோர் வச்சிருக்காங்க. திறந்து உள்ள வந்தா ராக்கெட் லான்ச்சர், மிஷின் கன்னு இல்லாத ஐட்டமே கிடையாது, மொத்தத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அடுத்து மார்க்கோட வண்டி இப்ப ஹெட் ஆபீஸ்க்கு வந்துருச்சு. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, இவங்களுக்கே தெரியாம இந்த பையனோட காருக்கு அடியில நம்ம ஜானி இவ்வளவு நேரமா தொங்கிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலா இது ஹீரோவோட திட்டத்துல ஒண்ணு. கண்டிப்பா மார்க் இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பிடிச்ச வேலையை பாப்பான் தான் மறைமுகமா ஜானி அனுப்பி வச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா ஹீரோ இங்க வரப்போறான்னு அவனை பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான கார்ட்ஸ் அப்படியே இறக்கி விடுறானுங்க. அப்ப ஜானி தெரியாதனமா கழிவறைக்கு வரும்போது அங்க இருக்க ஒரு வேலைக்கார அம்மாவை பார்த்துட்டான். டேப்ப வச்சு அந்த அம்மாவோட கையு காலு வாயின்னு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அங்க தரைய தொடக்க வச்சிருந்த துணி ஒரு தண்ணி பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு ஏசி வெண்ட் வழியா போயிட்டு இருக்கான். முதல் வேலை எலக்ட்ரிக்கல் ரூமோட டாப்புக்கு வந்தவன் இவன் கொண்டு வந்த கைத்தை வச்சு பாட்டிலோட ஒரு பக்கத்தை கட்டிட்டு மறுபக்கத்தை அங்க இருக்க மெயின் போர்டு பக்கமா இறக்கி விட்டான். இவன் இங்க மேல பாட்டில கவுத்து வச்சதுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இறங்குது. அந்த நூல் வழியா கீழே மெயின் பாக்ஸுக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல மின்சார வெடிப்பு ஏற்பட்டு இங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட்டாக போகுது. புள்ளையாண்டா என்ன மாதிரி பிளான் போடுறான் பாருங்க. அடுத்து நம்ம டோராவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது புள்ளைய இவ்ளோ நேரமா மயங்க வச்சிருக்கானுங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என் கையில விளங்க மாட்டீங்கன்னு கேட்டா மார்க்கு துளி கூட யோசிக்காம, இந்த பாரு உங்க அப்பாவை பத்தின ரகசியங்கள் உனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அவர் ஒரு வடநாட்டை சேர்ந்த உளவாளி. சில வருஷங்கள் எங்க நாட்டுக்காக அவன் நிறைய வேலைகளை பார்த்து கொடுத்திருக்கான். அதுக்கு சன்மானமா அவனுக்கான குடியுரிமை கொடுக்கப்படுச்சு. எப்பவும் சண்டைக்குள்ள போக கூடாது, எப்பயும் அமைதியா தான் வாழணும். ஆனா இப்ப உன்னை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில கலவரத்தை பண்ணிட்டாப்பா, சும்மா விடுவாங்களா? அதனாலதான் இப்ப அந்த கிம்ம நாங்க பிடிக்க பாக்குறோம். இதே டைம்ல வெளியில பாதுகாப்பு துறையோட அமைச்சர் வந்துட்டு இருக்காராம். மார்க் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே டோராவை சீக்கிரட் ரூமுக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி வச்சுட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவளோட ஏசி வெண்ட்டுக்கு மேல டோரா இங்க பாரு, நான் தான் உன்னோட ஜானி அங்கிள். ஐயோ அங்கிள் நீங்க எப்படி இங்க? அதெல்லாம் இப்ப பேச நேரம் கிடையாது, கிம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஏசி வெண்ட்டை திறந்து டோராவா லேக்கா தூக்கிட்டான். மறுபக்கத்துல பாதுகாப்பு துறை அமைச்சர் மார்க்க பார்த்து, ஏடா நீ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தியாமே, ஜூவே எனக்கு டைரக்டா கால் பண்ணாரு, அவளை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்படி இல்ல உன் வேலைக்கு ஆபத்து. அட போய் அங்கிட்டு இருக்க நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க, நான் தான் இப்ப அந்த ஜூவோட உயிரையே காப்பாத்திருக்கேன். இந்த டோராவை மட்டும் கூட்டிட்டு போனீங்க, அவங்க அப்பா இருக்கிறானே சரியான சம்பவக்காரன், தேடி வந்து உங்க எல்லாரோட சோழியும் முடிச்சு விட்டுருவான். கொஞ்ச நேரம் நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு அமைச்சருக்கு இதை கேட்டு அள்ளு விட்டுரும். இந்த பக்கம் டோராவும், அங்கிள் அப்பா ஒரு உளவாளிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையும் விட்டது உனக்காக மட்டும்தான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்மால செட் பண்ணி வச்சுட்டு வந்த டிராப் இருக்குல்ல, அது எலக்ட்ரிக்கல் மேல பர்ஸ்ட் ஆகி அங்க இருந்த எமர்ஜென்சி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. கூடவே ரூம்ல டோரா இல்லங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே தப்பிக்கணும்னு வேக வேகமா பார்க்கிங்க்கு ஓடி வருவாங்க. ஆனா கொடுமையை பாருங்க, அங்க ஆல்ரெடி மார்க்கும் அவனோட கூட்டாளிகளும் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்னடா தங்கம் ஓட வழி இல்லையா, மாட்டிக்கிட்டீங்களா? ஒழுங்கா டோராவை ஒப்படைச்சிரு. ஜானி கேஷுவலா டைம் என்னன்னு கேக்கும்போது 3:30 ஆகுது, ஏன் என்ன பண்ண போறேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா வரப்போறவன் உங்களுக்கு ஆப்படிக்க போறான். யார சொல்றான்னு பார்த்தா அது நம்ம ஜேம்ஸ். சுவரோட மறுபக்கத்துக்கு வந்தவன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு செவுத்துல ஒரு ஓட்டைய போட்டான். எதையும் பார்க்க முடியாத மாதிரி புகையை போட்டு விட்டுட்டு கன் எடுத்து சராமரியா சுட ஆரம்பிக்கிறான். நான் மாப்பிள்ள கரெக்ட் டைமுக்கு வந்தனா, முதல்ல வண்டியில ஏறுங்க, இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா தீவட்டி தலையா, கதவெல்லாம் லாக்குல இருக்கு, திறந்து விடுறா. வெடிக்கிற துப்பாக்கியோட சத்தத்துல தெளிவா எதுவும் கேட்கல. அப்பதான் இந்த மார்க்குக்கு ஒரு சந்தேகம். படார்னு இருந்தவன் கண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ஆனா பாருங்க தோட்டா உடம்புல படவே இல்ல. நாரப்போய ஜேம்ஸ், இப்பதான்டா தெரியுது நீ கொண்டு வந்த துப்பாக்கி போலியா? ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டானேன்னு மொத்த பேரும் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. மார்க்கும் அவன் டீமும் சும்மாவே கிடையாது, சராம
மாதிரியா அந்த வண்டியை சுட ஆரம்பிக்கிறாங்க. இல்லே ஜேம்ஸ், இதுக்கடா போலி துப்பாக்கிய கொண்டு வந்தேன்னு கேட்டா, அட என்னப்பா, என்ன இருந்தாலும் இவங்களும் நம்ம ஆளுங்களாச்சே, அதனாலதான் கொல்ல மனசு இல்ல. தோ கையில 2-3 ஒரிஜினல் கண்ணையும் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, இப்ப இத சொல்லி என்ன ஆக போகுது, முதல்லவா சரண்டர் ஆகலான்னு கைய தூக்கிட்டு வெளியில வரும்போது சடனா இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் பயத்தோட வெளியில வந்து அவங்கள போக விடுங்கன்னு சொல்லுவாரு. நடக்கிற எதுவும் புரியாம மார்க் அண்ணாந்து பாக்க அங்க நம்ம ஹீரோ நிக்கிறான். இவன் தாங்க கழுத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு நரம்ப மாட்டி விட்டு ஒழுங்கா என் பொண்ண போக விடுங்க, இல்லனா இந்த ஆளோட கதையை முடிச்சிருவேன்னு மிரட்டுவான். டோராவுக்கு நைனாவை பார்த்ததுமே அழுக தாங்கல, ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறா. கட் பண்ணா ஹீரோவுக்கான பிளாஷ்பேக். வடகொரியால நரகத்தை போல வாழ்க்கையை வாழ்ந்தவன் தென்கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவனோட மனைவியை சந்திச்சிருப்பான், காதலிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இவங்களுக்குன்னு ஒரு அழகான குழந்தையும் பிறந்திருக்கும். தென்கொரியா வந்ததுல இருந்து இவங்க சொல்லக்கூடிய வேலைகளை உண்மை ஒன்னா கேட்டிருப்பான். சோ சில வருஷங்களுக்கு அப்புறமா அவன் நிம்மதியா வாழட்டோன்னு இங்கேயே குடிமகனுக்கான உரிமையை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒண்ணு, எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஈடுபடக்கூடாது, அமைதியான வாழ்க்கையை மட்டும் தான் வாழணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு தான் வெளியே அனுப்பியிருப்பாங்க. சோ சந்தோஷத்தோட இவன் குழந்தைய பார்க்கலான்னு மருத்துவமனைக்கு வரும்போது, சார் நிஜமாவே தனியாவே உங்களால குழந்தைய பாத்துக்க முடியுமா, யோசிக்காம என்னால முடியும்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். பிரசன்ட்ல சம்பவங்கள் எல்லாம் தனக்கு சாதகமா நடக்கிறதால ஜேம்ஸ் ஒரிஜினல் கன்னை வச்சு அங்கிருந்த எல்லாரையும் மிரட்டி அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கிகளை வாங்கிட்டான். அது மட்டுமா, அவங்கள சுத்தி ஒரு சின்ன டைம் பாமா வச்சிருக்கான். இந்த பாருங்கடா, இது விசேஷமானது, லைட்டா அசைஞ்சிங்க, உங்க அசைவுகளுக்கு ஏத்த மாதிரி படார்னு வெடிச்சு போயிடும். இந்த ஏஜென்ட்ஸோட ஒரு காரையை எடுத்துக்கிட்டு உள்ள உதவிக்காக அமைச்சரையும் உட்கார்ந்துருக்காங்க. வெளியில வரும்போதே ஜெனியும் தாமஸும் உள்ள போந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கன்னை வச்சு தடுப்பாங்க. ரொம்ப கேஷுவலா ஹீரோவும், நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன், என் பொண்ணோட பாதுகாப்பை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நானே உங்ககிட்ட என்னோட வீட்லயே இன்னைக்கு நைட்டு சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுவான். மறுபடியும் குருட்டுத்தனமான நம்பிக்கையில ஹீரோவை அங்க இருந்து தப்பிக்க விடுவாங்க. கரெக்டா கேட்டு கிட்ட வந்ததுமே அமைச்சர் அங்கனையே அடிச்சு மயங்க வச்சுட்டு நம்ம ஆளுங்க கிளம்பிடுவாங்க. டோரா ஒரு பக்கம் அழுதுகிட்டு, என்ன மடிச்சிருங்கப்பா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிறா. ஐயோ செல்லம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் உன்னை காப்பாத்த லேட்டா வந்துட்டேன், முதல்ல நீ சாப்பிட்டியா? அப்பா இந்த டைம்ல எப்படிப்பா சாப்பிட முடியும், ஐயோ என் தங்கத்துக்கு பசிக்குதுன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், டேய் வண்டியை ஹோட்டலுக்கு விடுறா. சொல்ல போனா இந்த விஷயத்த வில்லனோட அல்லக்கை பயில்வானும் பார்த்துட்டே தான் இருந்திருக்கான். சார், அந்த ஹீரோ தான் பொண்ணை கூட்டிட்டு வெளியில வந்துட்டான், நல்லதா போச்சு, அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு போயிடு. இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட டீம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வண்டியில கிளம்பும் போது இவங்களோட 3 பக்க திசைகள்ல ட்ரக் வண்டி வந்து நிக்குது. திபு திபுன்னு வண்டியை விட்டு இறங்கின ஒரு சில பேரு கதவை திறக்க முடியாத மாதிரி டோர்ல ஒரு லாக் அடிச்சு விட்டானுங்க. நான் வேணா கதவை உடைக்கவான்னு ஜேம்ஸ் கேட்பான். டேய் அவசரப்படாத, உள்ள டோரா இருக்கா, அவளோட உயிரை ஆபத்துல வைக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிரேனை வச்சு காரையே அலேக்கா தூக்கி அங்க இருக்க ட்ரக்குக்குள்ள அடைச்சிட்டானுங்க. அவசரப்பட்டு ஜேம்ஸ் மட்டும் சன்ரூஃப் வழியா வெளியில வரும்போது இந்த பயலுங்க மயக்க மருந்து வேற அடிச்சு விட்டானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவன் மயங்கிட்டான். அப்பதான் ஹீரோவும், இந்த பாரு கார் லாக்ல இருக்கதால புகை கண்டிப்பா உள்ள வரும், நீ கொஞ்ச நேரத்திலேயே தூங்கி போயிடுவ, ஆனா எழுந்து பார்க்கும்போது அப்பா உன் கூட தான் இருப்ப, பயப்படாத சரியா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரக்கு பொட்டல் காட்டுக்கிட்ட வந்து நிக்குது. ஒரே ஒரு அடியால் மட்டும் முகமுடிய மாட்டிக்கிட்டு நிஜமாவே நம்ம ஆளுங்க மயங்கிட்டாங்களான்னு செக் பண்ண வருவான். அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி பயில்வான் கிட்டையும் சொல்லுவான். அப்புறம் என்ன, கதவை தரங்க, அந்த டோராவை தவிர மீதி ஆளுங்களை கொன்னு குளிய தோண்டி புதைங்கன்னு உத்தரவு கொடுப்பான். ஆனா ஃபுல்லா கதவை திறந்ததுமே உள்ள போன அடியாள் கிட்ட இருந்து பேச்சு மூச்சே இல்ல. கூடவே ஜானி வண்டிய படு வேகத்துல ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. கதவை எல்லாம் கெத்தா உடைச்சுக்கிட்டு வெளியில வரும்போது பயில்வானுக்கு இந்த பயலுங்க ஏன் தப்பிக்காம இருக்கானுங்கன்னு ஒரு சந்தேகம். காரை செக் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம டோராவை காணோம். அப்படின்னா புள்ள இன்னும் ட்ரக்குள்ளதான் இருக்கா. வெளியில இவனுங்க அடியாளுங்களுக்கு எதிராக சண்டைய ஆரம்பிக்க பயில்வான் ட்ரக்ல ஏறும்போது கரெக்டா நம்ம ஜேம்ஸ் கண்ண முடிச்சுட்டான். அடே தம்பி, சண்டை போட ஆள் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன், வா இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலாம். பாருங்க 2 அடியில ஜேம்ஸோட மூக்குல ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அடடா அரமயக்கமா இருக்கேன்னு வருத்தப்பட்டேன், அடிச்சு நீ அதை தெளிய வச்சுட்டேன்னு அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு சின்ன ரூம் இருக்கு, அதுக்குள்ள டோராவும் தூங்கிட்டு இருக்கா. கதவை லாக் பண்ணிட்டு தலைவன் பக்காவா சண்டை ஆரம்பிக்கிறான். வில்லனுக்கு தேவை நம்ம டோரா தான். சோ ட்ரக்க மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி பயில்வானால அதுக்கப்புறம் ஒரு அடி கூட நம்மால அடிக்க முடியல. வண்டி போற விஷயத்த பார்த்து ஹீரோ சும்மா இருப்பானா? அலேக்கா ஓடி வந்து ட்ரக் மேல ஜம்ப் பண்ணவன் டிரைவர் சீட்ல இருந்து ஆளை அடிச்சு போட்டுட்டு வண்டிய இவன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டான். பாவங்க, ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு சீன் காட்டின பயில்வான் இருக்கானே, அவனோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. ஏதோ ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி மூஞ்சி மேலேயே ஒரு எத்து விடுவான் பாருங்க. ஆளு ஏர்ல டிராவல் ஆகுறான். அந்த டைம்ல கூட என்ன இது, அந்த கிம் தான் வில்லனோட கால்ல விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டான். ஆனா இப்ப ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட வித்தக்கார மாதிரி அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. உண்மையாவே இங்க என்ன நடக்குதுன்னு சில பல கேள்விகளோடைய கீழே விழுந்ததும் மயங்கிட்டான். திரும்ப ஜானி கிட்ட வரும்போது தனியாலாவே அடியாளுங்க சோழியை முடிச்சு விட்டான். ஒரு பக்கம் வில்ல
தான் பொண்ணுக்கு கால் பண்ணி நீ ஆசைப்பட்ட ஒண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவான். அதாவது டோராவை தான் பொண்ணோட கண் பார்வையிலே இவன் கொல்ல பாக்குறாங்க. அதே டைம்ல உள்ள வந்த அல்லக்கைங்க, சார் இப்பதான் பைல்வான் கால் பண்ணா, நடந்த சண்டையில அந்த டோராவோட அப்பாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவனை வெளுத்து வாங்கிட்டாங்க, நம்ம ஆளுங்க யாருமே அதுல ஜெயிக்கல. அடேங்கப்பா அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியான்னு வில்லனுக்கே லைட்டா பயம் வருது. அதே டைம்ல ஹீரோவுக்கு வந்த எதிரிகள் கண்டிப்பா அந்த வில்லனோட ஆளுங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அவனை பார்த்தே சண்டையை முடிக்கலான்னு இதுக்கு முன்னாடி ஒரு வில்லாவை காட்டியிருப்பாங்கல்ல, எக்ஸாக்டா அங்க வந்துட்டான். எலே வண்டிக்குள்ளேயே உட்காருங்க, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன்னு தனியா களத்துல இறங்கினவன் காட்ஸ் எல்லாம் சோலோவா சம்பவம் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் வில்லனும் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேருக்கு நேரா மீட் பண்ணுவாங்க. அப்பதான் வில்லன் சொல்லுவான், அடடா உன் திறமைகளை பார்த்து நான் வியக்கிறேன், உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன்பா. இங்க பாரு, ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும், உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், உன் சம்பந்தப்பட்ட எல்லா நெகட்டிவான ஆதாரங்களையும் அழிக்கிறேன், நீ ஒரு நல்ல குடிமகனா இங்கேயே வாழ முடியும். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு நீ வேலைக்காரனா இருக்கணும். பைல்வானை விட ஒரு திறமசாலியை நான் பார்த்ததில்ல, ஆனா நீ அவனையே தோக்கடிச்சிருக்கேப்பா. மாசம் நீ நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமான பணத்தையும் கொட்டி கொடுக்குறேன், பழசையெல்லாம் விட்டு தள்ளு. என் பொண்ணு உன் பொண்ணை கொல்லணும்னு ஆசைப்பட்டா, அதுக்காக நான் இது எல்லாத்தையும் பண்ணேங்கிறான். அட முட்டா பயல, குழந்தைங்க தப்பு பண்றது அவங்களோட இயல்பு, அதை பண்ணாதான் சொல்ல வேண்டியது தந்தையோட கடமை, அத நீ மீறிட்ட. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் விட்டே வைக்க கூடாதுன்னு வில்லனை புடிச்சு விளாசி தள்ளுவாங்க. தாட தப்படையெல்லாம் ஒன்பே ஒன்னா கிளிய ஆரம்பிக்குது. ஐயோயோ என்ன விட்டுருன்னு கெஞ்சிக்கிட்டு வெளியில ஓடி வருவான். தலைவன் சும்மா இருப்பானா, மொத்தமா அவனை சாகடிக்கலாம்னு நினைக்கும் போது தூக்கத்தை விட்டு நம்ம பொண்ணுக்காரி கண்ண முழிச்சிட்டா. அப்பா நீங்க இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தடுக்கிறா. உடனே ஹீரோவும், பாத்தியா இப்ப கூட என் பொண்ணு உன் மேல பரிதாபப்படுறா, இதுதான்டா ஒரு நல்ல அப்பாவோட வளர்ப்பு, உன்னை மன்னிக்கணும்னா அவகிட்ட மன்னிப்பு கேளு, அம்மா தாயே என்ன மன்னிச்சிருன்னு கால்ல விழுந்து கெஞ்சுறான், கதறாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம மார்க்கோட டீம் இப்ப அந்த வெடிகுண்ட பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேல பளிர் பளிர்னு லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. ஐயோ வெடிக்க போது, மொத்த பேரும் படுங்கடான்னு சொன்னா தீபாவளிக்கு கலசம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தோண்டு வெளிச்சம் மட்டும் தான் வருது. அப்படின்னா இதுவும் ஒரு போலி நாரப்பயல ஜேம்ஸே உன்னை சும்மா விட மாட்டேன்னு மார்க் பையன் கத்திட்டு இருக்கான். ஒரு வழியா நேரம் போக நைட் ஆகுது. வீட்டுக்கு வந்த ஹீரோ தன் பொண்ணுக்காக தடபுடலா சமைச்சு வச்சிருக்கான். வெளியில காருக்குள்ளேயே ஜேம்ஸும் ஜானியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜெனியும் தாமஸும் கூட இங்கதான் இருக்காங்க. நிஜமாவே கிம் தன் பொண்ணை விட்டுட்டு நம்ம கிட்ட சரண்டர் ஆக போறானா, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கத்துல டோராவும், அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கூட போயிடுவீங்களா? ஆமா தங்கம், எனக்கு வேற வழி இல்ல, ஆனா கவலைப்படாத, ரெண்டு அங்கிளும் உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. எனக்கு புரியுதுப்பா, நானும் நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன், லாஸ்டா கூட உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாம தான் இங்க இருந்து போனேன், இருந்தாலும் கவலை இல்லப்பா, எப்பாடுபட்டாலும் நான் உங்களுக்காக எத்தனை வருஷம் வேணா காத்திருப்பேன், நீங்க வருவீங்க. ஆஹா ஓஹோன்னு பேசும்போது இவனுக்கு அழுக தாங்கல. அதோடய பாருங்க, இவன் டோராவுக்காக காஸ்ட்லியான சட்டையெல்லாம் எடுத்திருப்பாளையா, அதையெல்லாம் கொடுக்குறான். கடைசியா தன் பொண்ணு கூட வயிறார சாப்பிட்டுட்டு வாக்கு கொடுத்தபடியே மார்க்கோட டீம் கிட்ட சரண்டர் ஆகுறான். போறதுக்கு முன்னாடி ஜெனிக்கும் தாமஸுக்கும் மரியாதையா நன்றி சொல்லிட்டு ஏக்கத்தோட தனக்கு இவ்வளவு நேரமா ஹெல்ப் பண்ண தன் நண்பர்களை பார்த்து ஃபீல் பண்ணுவான். ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுமே தூக்கத்தை விட்டு ஜேம்ஸும் ஜானியும் கண்ண முடிக்கிறாங்க. எப்பா ஹீரோ எங்க கூட்டிட்டு போறாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ பண்ண தப்புக்கே ஜெயிலுக்கு தான் போக போறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் நம்ம டோரா, அப்பா தனக்காக இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காரு, அவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே, தப்பா பேசிட்டோமேன்னு கடைசியா அந்த மனுஷன் வாங்கி கொடுத்த டிஷர்ட் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுபக்கம் இந்த வில்ல இவன் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான ஆதாரங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அழிச்சு இவனை காப்பாத்துறதுக்காக அமைச்சர்களுக்கு லஞ்சமா தங்கத்தை கொட்டி கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க, இந்த ரீகோ இருக்கா இல்லையா, அவன் தான் எஸ்கேப் ஆயிட்டானே. பைபிள்ல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பாலடைஞ்ச பில்டிங்ல பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் பல்ல வேற புடுங்கி விட்டானுங்க. இப்ப அதனால மொத்த பல் சட்டியும் தங்கத்திலேயே செஞ்சு மாடி இருக்கான். வில்லனை அடுத்து இவன் என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. எல்லாம் ஓகே, ஒரு சீன்ல வந்துட்டு போன இந்த பார்க்கர் அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது குண்டடிப்பட்ட காயங்களுக்கு இங்க இருக்க உளவாளி மூலமாவே மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்பதான் டிவி நியூஸ்ல இந்த மாதிரி தென்கொரியாவும் வடகொரியாவும் சந்திக்கிறதா இருந்தாங்க இல்லையா, அவங்க பண்ண இருந்த ஏற்றுமதிக்கான பிசினஸும் தற்காலிகமா ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா அது ஏன் எதுக்காகன்னு தெளிவா தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள கோட்டை சூட்டு போட்ட ஒரு ரெண்டு பேர் வராங்க. மிஸ்டர் கிம் உங்களை இடமாத்த சொல்லிருக்காங்க, அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு இவனோட கண்களை கட்டி எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட கண்கள்ல இருக்க துணியை விளக்கும் போது சுவர்கள் ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. கூடவே மேல பாத்தீங்களா வடகொரியாவோட தலைவர்கள் போட்டோ இருக்கு. அட என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்ன வடகொரியனோட காஸ்டியூமா மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரை கவனிக்கிறான். திரும்ப உன்னை வீட்டுக்கு வரவேற்கிறேன்னு கொதிக்க கொதிக்க ஒரு இரும்பு கம்பி எடுக்கிறான். ரொம்ப சிம்பிள்ங்க, வடகொரியாவும் தென்கொரியாவும் பிசினஸ்க்காக ஒரு மீட் போட்டிருப்பாங்க, அது கேன்சல் ஆயிருக்கும்ல, அதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஹீரோ தான். இவனை ஒப்படைச்சாதான் நாங்க இந்த டீலுக்கு சம்மதிப்போம்னு சொல்லிருப்பாங்க. இந்த ஒருத்தனுக்காக ஒரு நாட்டையே எதிர்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் திரும்ப ஹீரோவை இவங்க கிட்டயே ஒப்படைச்சிட்டானுங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோவை தினமும் டார்ச்சர் பண்றது, ஷாக்க கொடுக்கறது, சூடு வைக்கிறதுன்னு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பாப்பானுங்க. ஆனா கடைசி வரைக்குமே அத தென்கொரியாவோட ஆர்மி டீமை பத்தி சொல்லுன்னு எவ்வளவு கேட்டாலும் சரி நம்மளால வாயுவே திறக்க மாட்டான். ஓ நீ இப்படி கேட்டா வேலைக்காக மாட்ட, உன் பொண்ணு அவளையும் தேடி கண்டுபிடிச்சு இதே மாதிரி சித்திரவதை பண்ணா அப்படி சொல்லுவல.
ஏய் என்னடா நான் பேசிட்டு இருக்கேன் டக்குனு மயங்கிட்டானே. ஹீரோவுக்கு ஃபுல் பவர் வச்சு ஷாக்க கொடுக்கலான்னு கிட்ட வருவான். அப்ப மயங்கட மாதிரி ஆக்டிங்க போட்ட ஹீரோவும் அந்த ஷாக்கிங்கான கிளிப்பை இவன் கையில பிடிச்சிட்டான். ரெண்டு பேருக்கும் கண்ணாபின்னா நடிக்குது. வடகொரியாவை சேர்ந்தவன் அங்கடக்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டான். ஹீரோவும் வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு பக்க விரலைய உடைச்சுக்கிட்டு கட்டியிருந்த பெல்ட்டை விட்டு கையை எடுத்துட்டான். அட கடவுளே, முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு வேகமா கதவை திறந்து வெளியில வந்தா பயபுள்ளைக்கு ஷாக்கு. ஏன்னா முன்னாடி இந்த மார்க் உட்கார்ந்துருக்கான். யோ என்னையா நடக்குதுங்க? அடக்குமே மன்னிச்சிருப்பா, நீ எதிரிகள் கிட்ட எங்களை கோத்து விடுவியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் உன்னை வச்சு சில வாரங்களுக்கு டார்ச்சர் பண்ணோம். ஆனா நீ நல்லவன்பா, எங்களை பத்தி எதையும் சொல்லல, சுத்தி விளக்காம நேரா விஷயத்துக்கு வர. எங்களுக்காக கடைசியா நீ ஒரு வேலை பார்த்தாகணும். அதை மட்டும் நல்லபடியா முடிச்சன் பைய, உனக்கு புது ஐடி கார்ட்ஸ நாங்க கொடுக்குறோம். உன் பொண்ணு கூட நீ மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். சரி அப்படி என்ன வேலைன்னு கேட்கும் போது, இந்த பாரு வடகொரியால இருந்து மிகப்பெரிய ராணுவ தலைவர்கள்ல ஒருத்தன் இங்க இருந்து ஜப்பான்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிருக்கான். கூடவே நம்ம கிட்ட உதவியும் கேட்டிருக்கான். இன்னும் 2 நாள்ல அந்த வடகொரியாவை சேர்ந்த ஆளு இங்க வர போறாரு. அவருக்கு முறையான பாதுகாப்பை கொடுத்தா மட்டும் போதும். இதுதான் உனக்கான வேலை. ஆனா ஹீரோ ஒரு கண்டிஷனை வைக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த ஜானியவும் ஜேம்ஸையும் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்ட மாதிரியே 2 பேரையும் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து இந்த தென்கொரியாவோட எல்லை பகுதியில வீசிட்டு போயிடுவானுங்க. கையில ஒத்த பைசா பணம் கிடையாது. பொடி நடையா பாவம் இந்த பயலுங்க ராவும் பகலும் நடக்கிறாங்க. இதே டைம்ல வில்லனை காட்டுவாங்க. இப்ப அவனை பாக்குறதுக்காக நிதித்துறை அமைச்சர் வந்திருக்காரு. ஏப்பா, இந்த வடகொரியாவோட தூதர்கள் அவங்க இங்க வரப்போறாங்க. உன்னோட ஹோட்டல்ல தான் தங்க போறாங்க. நாம அவங்களை எப்படி வரவேற்க போறோம்னு யோசிக்காம நீ என்ன மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்க? இல்ல அந்த கிம் இருக்கானே, அவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். நானும் நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃபைலோட ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அவன் நம்ம ஊரை சேர்ந்த ஆளே கிடையாதாமே. எப்பா அவன் வடகொரியன்பா. முதல்ல வடகொரியாவை சேர்ந்தவங்க வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அடுத்து நம்ம ஜேம்ஸ் பொடி நடையா நடந்து ஒரு வழியா வீட்டுக்கே வந்துட்டான். டாபி செல்லம், அப்பா வந்துட்டேமா. அவளை பாருங்க, சில வாரங்களுக்கு நைனாவை காணாம கட்டி பிடிச்சு பாசத்தை காட்டுவோம்லாம் இல்ல. யோ இன்னையாது என் மூஞ்சி அப்படியே டீஷர்ட்டா போட்டிருக்கேன். அடச்சி என் பக்கத்துல வராதீங்க, இன்னும் கெட்ட நாத்த அடிக்குதுன்னு புள்ளையாண்டா அப்படியே மேல ஓடி போயிட்டா. அடுத்து பொண்டாட்டி உள்ள வருவா. யோ என்னைய அந்த கப்படிக்குது? ஐயோ செல்லம், உன்னை பார்க்காம மாமா ஏங்கி போயிட்டேன், கிட்ட வாங்க முத்தா கொடுங்க. ஆளவராஜாமின்னு அவளும் தள்ளி விட்டுட்டு திபு திபுன்னு ஓடியே போயிட்டா. இந்த காமெடிஸ் எல்லாம் நடக்கக்கூடிய இதே டைம்ல ஆல்ரெடி ஹீரோவோட தலைவர் சொன்ன மாதிரி இவன் நைட் அந்த வடகொரியனை பிக்கப் பண்ண வந்திருப்பான். சரி யாரான்னு பார்த்தா அது இந்த வடகொரியாவை சேர்ந்த ஜெனரல். யோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னப்பா 66 நல்லா இருக்கியா? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அதுக்கே என்ன கொல்ல பாத்துட்டானுங்க. அதான்ப்பா இந்த தென்கொரியாவுக்கு கால் பண்ணி வடகொரியாவை சேர்ந்தவங்களோட ராணுவ ரகசியங்களை சொல்றேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அவ்வளவுதான், என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குறானுங்க. என்னன்னு பார்க்கும்போது பிளாஷ்பேக்ல வடகொரியாவோட போர் தளபதிகள் ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்ப அங்க இருக்க தலைவரும், ஏயா ஜெனரல் என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அந்த ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடான்னு நாங்க ஒரு உத்தரவு கொடுத்தா நீ அந்த பார்க்கர் கிட்ட அவனை கொன்னுட்டு வான்னு உத்தரவு கொடுத்திருக்க. எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, லாஸ்டா அந்த கிம் போன மிஷன்ல குண்டு வெடிச்சு எல்லாரும் இறந்து போனாங்களே, அந்த தாக்குதலை பத்தி தென்கொரியாவுக்கு யாரு சொன்னாங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் 2 நாள்ல அதுக்கான அறிக்கையை நாங்க வெளியிடுவோம். ஜெனரலுக்கு பயம் தாங்கல. எங்க ஒருவேளை நம்ம மாட்டிக்க போறோமோன்னு நடுங்கிட்டு இருக்கான். இவன் பயந்த மாதிரி 2 நாளைக்கு அப்புறம் கார்ட்ஸ் எல்லாம் இவனை பிடிக்க வருவாங்க. ஆனா ஜெனரல் சும்மா கிடையாது. உள்ள வந்த 3 பேரையும் சுட்டு போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிச்சு தென்கொரியா கிட்ட உதவி கிட்ட வந்திருக்கான். எப்படி இருந்தாலும் கொடுத்த வேலையை முடிச்சாகணும். ஏன்னா இப்ப ஹீரோவோட பொண்ணு இவனோட தலைவர்கிட்ட மாட்டி இருக்கா. இந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் புள்ளைய கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு வராங்க. சில நாட்களுக்கு இங்கதான் இந்த ஜெனரலை தங்க வைக்க போறாங்க. இவனை ஷாட்டா கிளடுகிட்டன்னு மைண்ட்ல வச்சுப்போம். உதவிக்காக ஜெனியும் தாமஸும் கூட வந்திருப்பாங்க. நேரம் போக கிளடுகட்டைய பாருங்களேன், இடுப்பை கிழிச்சு சதைக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மெமரி கார்டை ஒளிச்சு வைக்கிறான். ஏன் எதுக்குன்னு தெளிவா தெரியல. அடுத்து வில்லனோட ஹோட்டல்ல வடகொரியாவோட தூதர்கள் வந்து தங்க போறாங்க இல்லையா, சோ சேஃப்டிக்கான செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் என் கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்த அந்த ஹீரோவை தப்பிக்க விட்டது பெரிய தப்பா தெரியுது. ஆனா வாய்ப்பு கிடைச்சா நம்மளால இப்ப அவனை திரும்ப கொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? அவன் இன்னும் இங்கேயா இருக்கான்? ஆனா ஆமாப்பா, வடக்குல இருந்து ஒரு கிளடுகட்ட தப்பிச்சு வந்திருக்கான். அவனை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை இப்ப ஹீரோ கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வில்லன் அதுக்கான லொகேஷனை மட்டும் வாங்கிப்பான். இதே டைம்ல ஜேம்ஸும் ஜானியும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஜானியோட புள்ளகாரன் பென்னு யாரோ 2 பேரை அடிச்சிட்டான்னு. உடனே அவனை கூட்டிட்டு வரதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. ஜானிக்கு கோவம் தாங்கல. நேரா டேக்வாண்டோ கிளாஸ்க்கு வந்தவன், இந்த பாரு உனக்கு சண்டையை கத்து கொடுத்தது உன் தற்காப்பு கலைக்காக, ஆனா நீ யார வேணா தாக்கலாங்கிற எண்ணத்துல இருக்கியா? எங்க முடிஞ்சா என்ன அடிச்சு பாருன்னு இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. 2 அடியில புள்ளகாரனை கவுத்துட்டான். நல்லா புரியுதுல்ல, ஒருத்தரை நீ அடிக்கும் போதும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வலிக்கும். அப்போ ஒரு வேகத்துல புள்ளகாரன் நைனாவை சொல்லட்டி அடிக்க, ஏண்டா டேய் பேச்சுக்கு என் கூட சண்டை போடுறானா, நிஜமாவே அடிக்கிறியா? இதோ வரேன் பாருன்னு குழந்தை பாரி பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடியுது. டிவி நியூஸ்ல வடகொரியாவை சேர்ந்தவங்க பாலத்தின் வழியா தென்கொரியாக்குள்ள வராங்க. வில்லனோட ஹோட்டலுக்கு வந்தவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரியோன் ஒருத்தன் உள்ள பூந்து, ஜெனரல் கியோஜின் இப்பதான் தகவல் கிடைச்சது, நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன கிளடு கிட்ட அவன் இங்கதான் தென்கொரியா ஆர்மி கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கான். அட பாவீங்களா, அப்படின்னா அவனை மறைச்சு வச்சிருந்தான். நல்லவன் போல நாடகம் போறீங்களா?
ஆனா இப்ப அதை விட முக்கியமானது நம்ம தேடிக்கிட்டு இருந்த 66, அதாவது கிம், எக்ஸாக்டா அவன் தான் கெலடுகட்டைக்கு பாதுகாப்பாவும் இருக்கான். அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது சடனா வில்ல உள்ள போந்து, என்ன கியோஜின், நீங்க அந்த கெலடுகட்டையவும் கிம்மையும் தேடுறீங்களா? அவங்க இருக்க லொகேஷன் எனக்கு தெரியும்னு மொத்தத்தையும் போட்டு கொடுத்துட்டான். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு ஹீரோ உயிரோட வேணும்னு இவன் ஒரு டீலையும் போடுவான். அடுத்த சீன்லயே ஒட்டுமொத்த எதிரிகளும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரால இதை பார்த்ததுமே இருந்த எல்லா திங்ஸையும் காலி பண்ணிட்டு வேக வேகமா பின்பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்த கார் வழியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்கள பிடிக்கிறேங்கிற பேர்ல மொத்த பேரும் அந்த காரை ஃபாலோ பண்ணும்போது இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆக்சுவலா காருக்குள்ள இருக்கிறது நம்ம ஜெனியும் தாமஸும். ஹீரோ இதுக்குள்ள இருக்கவே மாட்டான். என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி அவன் திரும்ப வீட்டுக்கு பதுங்கி போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கெலடுகட்டைய ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு போயிருப்பான். வந்தவங்களை ஏமாத்துறதுக்காக தான் நம்மால் இந்த ட்ரிக்கையே பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லா வண்டியை ஓட்டிட்டு காலையில ஜெனி கால் பண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க, சேஃபான்னு கேட்டா நாங்க ஓகே தான், ஆனா நம்மள இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது உளவாளிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இனிமே இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்லிடுவான். இவங்க தப்பிச்சு போன செய்தி கியோஜினுக்கு தெரிய வருது. சுமார் பானா வில்ல இங்க தான் டக்குனு ஒரு ஐடியா கொடுக்குறான். அடுத்த செகண்டே கொரியாவோட குடியரசுத் தலைவரை பார்த்து, நீங்க எங்கால மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா அந்த ஹீரோவையும் கெலடுகட்டையும் என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லன்னா நாம இந்த ஏற்றுமதிக்கான பிசினஸையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எதிரி நாடுகளாவே இருக்கலாம்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா? 2 பேரையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு நம்மளோட ஸ்பெஷல் டீம், அதாவது மார்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கடையில எஸ்கேப் ஆன ஹீரோவும் கெலடுகட்டையை கூட்டிக்கிட்டு நம்ம ஜேம்ஸோட கண்டெய்னருக்கு வந்திருக்கான். உள்ள பாருங்க, ஆல்ரெடி ஜானி எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயபலங்களுக்கு நிம்மதி. எப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ஆமா, இந்த கெலடுகட்டையை எதுக்கு நீ கூட வச்சிட்டு இருக்க? கேள்வி கேட்கிற அதே டைம்ல கரெக்டா கார்ல வந்து நம்மளோட மார்க் பையன் இறங்குறான். துப்பாக்கி முனையில ஹீரோவையும் கெலடுகட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு, உனக்கு கொடுத்த வாக்குறுதிய தலைவரால நிறைவேற்ற முடியல. ஏன்னா குடியரசுத் தலைவரே எங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்காளையா, அவளோட வீடியோ வேற காட்டி, நீ இப்ப என் கூட வரல, உன் பொண்ணை நிரந்தரமா பார்க்க முடியாதுன்னு வேற மிரட்டுறாங்க. ஆல்ரெடி டீல் போட்ட மாதிரி நம்ம ஹீரோவையும் கெலடுகட்டையவும் அந்த வடகொரியாவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. கார் இங்க இருந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள போகுது. அப்ப பாருங்க, ஹீரோவையும் கெலடுகட்டையவும் வெவ்வேறு பாதையில கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா நம்ம ஜேம்ஸ் கவனிக்கிறான் ஹீரோவோட போன். அதை இங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு ஜேம்ஸோட போனை எடுத்துட்டு போயிட்டானா. முதல்லவா என் போனை ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த போனை கொடுக்கலான்னு இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. ஏற்கனவே இந்த கெலடுகட்ட பண்ண குற்றங்களுக்காக அவனை காட்டுக்குள்ளேயே வச்சு துப்பாக்கியால சுட்டு சோழியை முடிச்சுட்டானுங்க. அதை ஒரு வீடியோ ப்ரூஃபாவும் எடுத்து வச்சுப்பாங்க. சரி, ஹீரோவை என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அவனை வில்லனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அடடா, நினைச்சேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருப்பான்னு. படார்னு ஹீரோவோட மண்டையில அடிச்சுட்டு, அன்னைக்கு நீ என்ன அடிச்சுட்டு போனப்பவே உன் கதையை நான் முடிச்சிருக்கணும்னு துப்பாக்கி நீட்டும் போது, கொல்ல போறான்னு நினைக்கும் போது, அதான் இல்ல நீ சாகத்தான் போற, ஆனா இங்க இல்ல என்னோட இடத்துல அல்லகைங்களா, அந்த ஹீரோவை அடிச்சு டிக்கில ஏத்துங்க. முழுசா அந்த பைய டைலாக்க சொல்லி கூட முடிக்கலங்க. அடியால அடிச்சு போட்டு அவன் கையில இருந்த கன் எடுத்து மொத்த பேரையும் கண்ணாபின்னு ஹீரோ சுட ஆரம்பிக்கிறான். நேரத்துக்குன்னு அங்க நம்ம ஜேம்ஸ் வந்துட்டான். பயந்து போனவில்ல காருக்குள்ள ஏறி தப்பிக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி உள்ள நம்ம ஜானி உட்கார்ந்திருக்கான். அப்புறம் என்ன, புள்ளையண்ணா வசமா மாட்டிக்கிட்டான். இதே டைம்ல கெலடுகட்டைய போட்டு தள்ளிட்டு ரியோவோட டீம் இப்ப திரும்ப ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. பெரிய பேக வேற கொண்டு வரானுங்க. சரி, உள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாக்கும்போது அது இந்த கெலடுகட்டங்க. அட ஆமா, இவனை உண்மையாவே கொல்லல, கொன்ன மாதிரி ஒரு ஆதாரத்தை மட்டும் எடுத்து வச்சுப்பாங்க. வக்காளி, நீ வாழும் போதே உனக்கு நரகத்தை காட்டுறேன்னு கெலடுகட்டைய கியோஜின் டார்ச்சர் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்குறான். மறுபக்கம் ஹீரோவுக்கு ஆதரவா ஜெனியோ தாமஸும் சேர்ந்துப்பாங்க. வில்லனை புடிச்சு மிரட்டினதுலயே வேற வழி இல்லாம கெலடுகட்ட சாகலங்கிற விஷயத்தையும் கியோஜின் கிட்ட ஒப்படைச்சிட்ட விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டான். ஆல்ரெடி ஹீரோவோட தலைவர் வேற, நீ இந்த வேலையை ஒழுங்கா பார்த்து முடிச்சாதான் உன் பொண்ணை பார்க்க முடியும்னு சொல்லிருப்பாருல. அதுக்காகவே எப்படியாச்சும் அந்த கெலடுகட்டைய திரும்ப காப்பாத்தணும்னு தூரத்துல இருந்து நோட்டை விட்டுட்டு, எலைவில்லா டைரக்டா உள்ள போறதுக்கு ஏதாவது சீக்கிரட்டான வழி இருக்கான்னு கேட்டா, ஆமா நான் மட்டும் போறதுக்காக ஒரு ஸ்பெஷல் வழி இருக்கு. நல்லதா போச்சுன்னா துப்பாக்கி முனையில இவனை மிரட்டினபடி இவங்க தென்கொரியாவை சேர்ந்த ஆளுங்க போல கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு ரொம்ப ஈஸியாவே என்ட்ரன்ஸை கடந்து உள்ள வந்துருவாங்க. அப்புறம் அந்த ரகசிய பாதை வழியா வில்ல தான் ஐடி கார்டை வச்சு டைரக்டா ஹோட்டலோட மையப்பகுதிக்கு வந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெயிட்டர்ஸ் எல்லாம் சாப்பாடு கொண்டு வருவாங்க. வில்லனை நகர முடியாத மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு வெயிட்டர்ஸையும் அடிச்சு போட்டு அவங்களோட காஸ்டியூமை நம்ம ஜேம்ஸும் ஜெனியும் மாட்டிப்பாங்க. இவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஜெனியும் மத்தாளுங்களும் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அந்த கெலடுகட்ட எந்த ரூமுக்கு போயிருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதே டைம்ல ஹீரோவும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கிருந்து கைத்தை இறக்கி இவன் டைரக்டா அந்த ரூமுக்குள்ள போகணும். பக்காவா நடிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்ததுமே அல்லக்கையில ஒருத்தன் யதார்த்தமா கதவை திறக்க வண்டிக்கு அடியில ஒளிஞ்சிருந்த ஜானி வெளியில வந்து இவன் சண்டைய ஆரம்பிச்சதுமே 3 பேரும் ரொம்ப ஈஸியாவே எதிரிகளை லாக் பண்ணிட்டாங்க. இந்த வேலையை செஞ்சு முடிக்க சரியா 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சோ இவங்களை திரும்ப பிக்கப் பண்ணிட்டு போகணும் இல்லையா? அதுக்காக ஆல்ரெடி இங்க இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு லாண்ட்ரி கடைக்கார மாதிரி ஒரு வேன் எடுத்துக்கிட்டு நம்ம தாமஸ் வந்திருக்கான். சிசிடிவி கேமரா வழியா ரியோ ஒரு பெரிய பேக குறிப்பிட்ட அறைக்குள்ள கொண்டு போற விஷயத்தை பார்த்துட்டு ஹீரோவுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணும்போது நம்மால கைத்த போட்டு உள்ள வந்துட்டான். ஆக்சுவலா இந்த கியோஜினோட பிளான் என்ன தெரியுமா?
இந்த கிழடுகிட்ட ஒரு துரோகி இவனை நாட்டுக்கு பிடிச்சு கொடுத்தா நல்ல பேரு கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. இவன் வரும்போதே வெளிநாடுகளுக்கு வடகொரியா பத்தின ரகசியங்களை சொல்லிருப்பான் போல. அதுக்காக நிறைய பணத்தை லஞ்சமாவும் வாங்கியிருக்கான். அந்த லஞ்ச பணத்துக்கான லாக்கர் சாவியை கேட்டுதான் இந்த பயபுள்ள இவ்வளவு சேட்டையை பண்ணிட்டு இருக்கான். அப்ப சரியான நேரத்துக்கு உள்ள வந்த ஹீரோவும் கியோஜினை அடிச்சு மயங்க வச்சுட்டு இந்த கிழடுகட்டைய காப்பாத்தியாச்சு. மறுபக்கத்துல நம்ம ஜேம்ஸும் ஜானியும் பயங்கரமான சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா ரியோவும் கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ண பாக்குறான். ஆனா யாருக்கிட்டையும் பதில் இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, உடனே மேல வாங்கன்னு திபு திபுன்னு ஓடுறானுங்க. இப்ப ஜெனிக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போன்னு. சோ இவ்வளவு எஸ்கேப் ஆயிடுவா. உள்ள வந்த ரியோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்த எல்லாரையும் கட்டி போட்டிருக்க விஷயம் தெரிஞ்சு எனக்கு என்னமோ அந்த கிம் தான் இங்க வந்திருக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது, முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க கம்யூனிகேஷனை கட் பண்ணுங்கன்னு போனுக்கான சிக்னல் ஃபுல்லாவே பிளாக் பண்ணிட்டானுங்க. சோ இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்புறம் இந்த கியோஜின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு உடம்புல ஆர்மர் சூட்லாம் மாட்டி விட்டு ஹீரோவும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான பாதையை தேடி கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் இந்த வில்ல சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜேம்ஸுக்கு சண்டை போறதெல்லாம் சர்பத்து குடிக்கிற மாதிரி வெறி பிடிச்ச வேங்கையா மாறிடுவாங்க. ஒரு லிப்டுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க, விடு நானே இதை தனியா பாத்துக்கிறேன்னு அவ்வளோ அலப்பறைய கொடுப்பான். அப்ப அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் சடனா கட் ஆகுது. வடக்கணுங்களும் எப்பா என் பேரு ஜானு, கிம்மு, டோனின்னு ஒவ்வொருத்தன் பேரை சொல்லும் போது நடுவுல பாருங்க நான் ஜேம்ஸ்னு இவனும் அவங்கள மாதிரி ஆக்டிங்க போட்டு மொத்த பேரையும் சும்மா அலற விட்டுட்டு இருக்கான். நம்ம தாமஸ் வேற இங்க வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல்ல. சோ வெளியில போன லாண்ட்ரி கடைக்காரனை தலையோட தட்டி அனுப்பிடுவாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து போகுது, இந்த ரியோ எங்கடான்னு பார்த்தா அவன் நம்ம ஜானிய வளைச்சு புடிச்சிட்டான். பரவாயில்லையே, நீ ஒரு டேக்வாண்டோ கத்துக்கிட்டாளா, எனக்கு மல்யுத்தம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு நல்ல போட்டி இருக்குன்னு வெறி பிடிச்ச மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. அப்புறம் அந்த வில்லனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவனை கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அப்ப பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுத்து தான் கை எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல கைத்தை எரிச்சு எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு கஷ்டப்பட்டு வலிய பொறுத்துக்கிட்டு அந்த கைத்தையே அத்து போட்டாங்க. இந்த பக்கம் ரியோ ஜானியோட தொடையிலேயே மாங்கு மாங்குன்னு குத்த ஆரம்பிக்க, நீ மட்டும் தான் அடிப்பியா, நானும் அடிப்பேன்னு அந்தரங்க பாகத்திலேயே எட்டி உதைக்கிறான். ஆரம்பத்துல சமமான சண்டையா இருந்திருக்கும், ஆனா முடிவுல ஜானி அந்த ரியோவை பொளந்து கட்டிட்டான். நேரத்துக்குன்னு ஜேம்ஸ் உள்ள வரும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வில்ல இருக்கக்கூடிய அறைக்கு வருவாங்க. குத்துக்கள் மாதிரி அந்த பைபிள்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறான். ஏலே இவனை கட்டி போட்டு போனமே, இவ எப்படி வெளியில வந்தான்னு மறுபடியும் அடிக்கலாமேன்னு கிட்ட போகும்போது அவன் கையில போனை கொடுக்குறான். பார்த்தா அதுல ஜேம்ஸ் அப்புறம் ஜானியோட பசங்களை இவன் பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கோவத்துல ஜேம்ஸ் அடிக்கலாம் தான் பாப்பான், ஆனா குழந்தைங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சண்டையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கூடவே வில்லன் கூட கார் ஏறி கிளம்புவாங்க. இந்த விஷயத்த நம்ம தாமஸ் இருக்கா இல்லையா, அவன் தெளிவா பாத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கார்ஜோட கண்ணுல மண்ணை தூவிட்டு ஹீரோவும் மத்த எல்லாரும் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் சடனா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. பேசுறது யாரு என்னங்கிறது தெளிவா தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு தான் வண்டி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது கரெக்டா அங்க நம்ம பார்க்க இருக்கா இல்லையா, அவன் கையில கண்ணோட வந்துட்டாங்க. வழிய விட்டு விலகுங்க, என் சகோதரன் இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம். என்ன கிம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீ தானே சொன்ன அன்னைக்கு நடந்தது விபத்து கிடையாது, தோ இந்த கிளடு கிட்ட நம்மள எதிரிகள் கிட்ட காட்டி கொடுத்தானே, இவனை உயிரோட விட்டா என் சகோதரன் இறப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடும். ரொம்ப அமைதியா கிட்ட வந்த ஹீரோவும், இங்க பாரு எனக்கும் இவனை சாகடிக்கணும் தான், ஆனா அது இப்ப கிடையாது, உனக்குன்னு ஒரு நல்ல நேரம் கிடைக்கும், நிலைமையை புரிஞ்சுக்கோ, என் பொண்ணு என் நண்பர்கள்னு எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க, என் குடும்பத்துக்காக இவன் எனக்கு தேவை, கண்டிப்பா நானே உன்னை தேடி வந்து மறுபடியும் பாப்பேன்னு பார்க்கர் கிட்ட வாக்குறுதியை கொடுக்கும் போது அவனுக்குமே ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தற்காலிகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கூண்டு இருக்கு, அதுக்குள்ள ஜானியும் ஜேம்ஸும் இருக்காங்க. முக்கியமா அவங்க பசங்க 2 பேரையும் அங்க இருக்க சங்கிலியில கட்டி போட்டிருக்கானுங்க. உதவிக்காக பைல்வான் அப்புறம் நம்ம கதையோட வில்லனும் இருக்கான். இங்க பாரு ஜோ, உனக்கு நான் தான் பிரச்சனைனா என்ன சாகடிச்சிரு, அவங்கள போக விடு. அச்சோச்சோ அது எப்படி முடியும், நான் பட்ட அவமானத்தை ஒரத்த கரைகளால துடைக்காம விட மாட்டேன்னு இவனையும் கூண்டுக்குள்ள போக சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா நீங்க உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க, ஹீரோ இறந்து போயிட்டா அப்படின்னா உங்க குழந்தைகளை நான் விட்டுருவேன், ஒருவேளை நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஹீரோவை கொன்னுட்டு உன் குழந்தைகளையும் கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் ஹீரோ இறந்தா மட்டும்தான் இந்த குழந்தைகளை காப்பாத்த முடியும். என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க, சண்டை போடுங்கன்னு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க முழு பலத்தோட அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஹீரோ தான் நண்பனாச்சே, சோ இறக்கப்பட்டு வேணான்னு நினைப்பாங்க. வில்லன் இதை பார்த்து சும்மா இருப்பானா, உங்க நாடகத்தெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்ல, 5 நிமிஷம் தான் டைம், ஒண்ணு ஹீரோ சாகணும் இல்லனா உங்க பசங்களை கொல்லுவேன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம பித்து பிடிச்ச மாதிரி ஜேம்ஸ் ஹீரோ போட்டு வெளுத்து வாங்குறான். அப்பதான் ஹீரோ கிட்ட கண்டிப்பா இதை நடத்தி முடிக்க ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்லும் போது ஒன்னும் இல்ல என்ன கொல்றது மட்டும் தான் வழின்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துல அடிச்ச வேகத்துக்கு நம்மால அங்கனக்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டான். வில்ல சந்தோஷத்துல பாத்தியா உன் ஆட்டம் இங்கேயே முடிய போதுன்னு ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது சடனா ஹீரோ திரும்பி வில்லனோட கோட்டை டைட்டா பிடிக்க ஜேம்ஸும் ஜானியும் சொல்லி வச்ச மாதிரி அங்க இருக்க கூண்டு மேல ஓடி வந்து உதைக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலி இவங்க சண்டை போடுற அந்த சின்ன கேப்ல வில்ல பக்கத்துல வந்தா போதும் இந்த வேலி கூண்டுகளை ஈஸியா உடைச்சிட முடியும், அதை வச்சு அவனை லாக் பண்ணிடவும் முடியும்னு முரட்டுத்தனமான ஒரு பிளான கண் அசைவுகள்லயே போட்டிருக்கானுங்க. ஒரு வழியா வில்லனை லாக் பண்ணியாச்சு. கடைசியில இருக்கக்கூடியது பைல்வான் தான். திபு திபுன்னு 2 பேரும் அங்க ஓடி வருவாங்க. அவங்கிட்ட வேற துப்பாக்கி இருக்கு. சோ இவங்கள பார்த்து ட்ரிகர் பண்ணும்போது தோட்டாக்கள் கரெக்டா ஜேம்ஸோட தோள்பட்டையில இறங்க ஜானி சும்மா இருப்பானா, அலேக்கா ஜம்ப் அடிச்சு நெஞ்சாங்கூட்டு மேலேயே ஒரு எத்து, அவ்வளவுதான்
அந்த பையன் அங்கனக்குள்ளேயே மயங்கிட்டான். ஏண்டா டேய், எங்க கிட்டயும் வேலையை காட்டுறியா? இன்னைக்கு வைக்கிறேன் பண்றான் உனக்கு ஆப்புன்னு வில்லனை ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் வந்த கியோஜின் தென்கொரியா கூட ஒண்ணு சேர்ந்து இவங்க அந்த பிசினஸ்க்கான ஒப்பந்தத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. திரும்ப இந்த நாட்டை விட்டு கிளம்பும் போது ரியோ கிட்ட, இந்த பாரு, அந்த கிழடு கிட்ட இறந்ததாவே இருக்கட்டும், ஏன்னா நாம அவனை பிடிச்சு மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போடாங்கிற விஷயம் தெரிய வந்தா வடக்குல நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க. அடுத்து ஹீரோவோட தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. ஏன்னா இங்கதான் அந்த கிழடு கட்டைய அட்மிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு ராணுவ ரகசியங்களை வாங்குவாங்க. அப்பதான் இருந்தாலும் நீங்க கேக்குற எல்லா தகவலையும் நான் கொடுக்குறேன், ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாக்கா நகரத்துல பாதுகாப்பா வாழ வைக்கணும்னு இவன் ஒரு டீல போடுவான். தலைவர் அதுக்கு சரின்னு சொல்லிடுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைட் ஆகுது. அப்போ ஒரு டாக்டர் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு காவலுக்கு இருந்த அதிகாரிகளை அடிச்சு போட்டுட்டு கிழடுகட்டைக்கு மயக்க மருந்த கொடுத்த அலேக்கா ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வெளியில வந்துருவாங்க. அது வேற யாரா இருக்க முடியும், நம்ம ஹீரோ தான். பொட்டாட்டம் இந்த பயல தூக்கிட்டு வந்த ஆல்ரெடி பார்க்கருக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரியே இவனோட கையில ஒப்படைக்கிறான். ஆரம்பத்துல எதிரிகளா தான் இருந்திருப்பாங்க, பட் இருந்தாலுமே ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்கிறதால உனக்கும் உன் பொண்ணுக்கும் இதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு வாழ்த்திட்டு அந்த உள்ள கிழடுகட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டான். தலைவருக்கு கிழடுகட்டை கடத்தப்பட்ட விஷயம் தெரியுது. சார், அவங்கள தேடி கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டா, எதுக்கு, அவங்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ராணுவ ரகசியங்களை நம்ம வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அவன் இருந்தா என்ன செத்தா என்ன, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா இதே டைம்ல இப்ப அந்த கிழடுகட்டை தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது இவன் கடற்கரையில இருக்கான். முக்கியமா இடுப்பை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மெமரி கார்டை மறைச்சு வச்சிருந்தால அதை யாரோ கிழிச்சு வெளியில எடுத்துட்டாங்க. அதை விட முக்கியமா பின்னாடி பாருங்க, வடகொரியாவை சேர்ந்த ஒரு சில போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருக்கு. கடவுளே, அப்படின்னா தென்கொரியால இருந்த என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஐயோ கடவுளே காப்பாத்துன்னு கத்தும் போது நாலா தசைகள்ல இருந்தும் வடகொரியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் ஓடி வருவாங்க. அவ்வளவுதான், நரகத்தோட பிடியில இந்த பயவுள்ள மாட்டிக்கிட்டான். இதுக்கடையில வில்ல வேற ஏற்கனவே எக்கச்சக்கமான பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிருப்பால, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆப்பிடிக்கிற மாதிரி ஒரு விசாரணை குழு ஒண்ணு கம்பெனிக்கு போகுது. இவனுங்க பண்ண ஊழல், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை மிரட்டி வாங்கினது, ஏன் ஹீரோவோட பொண்ணை கடத்தி கொல்ல பார்த்ததுன்னு எல்லா ஆதாரங்களையும் ஒண்ணு திரட்டியாச்சு. இதுல சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கூட தப்பிக்க பாப்பாங்க, ஆனா அவங்களையும் கைது பண்ணிடுவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில வில்லனை வெளுத்து வாங்கினதுல இப்பதாங்க ஓரளவுக்கு உடம்பு குணமாகி வெளியில வருவான். மீடியாவை சேர்ந்தவங்க வீடியோ எடுக்கிறேன்னு கிட்ட வரும்போது அதுல ஒரு ஆளா பதுங்கி இருந்த இந்த தங்கப்பல் ரீகோ இருக்காலையா, அவன் கத்தி எடுத்து, என் நிலைமைக்கு நீ தானே காரணம், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு பச்சக்குன்னு குத்தி தள்ளிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இந்த இடத்துல வில்லன் இறந்து போனானா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. அடுத்து தலைவர் ஹீரோவை கூப்பிட்டு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லபடியா முடிச்சிட்ட, ஆனா கடைசியா நீ செய்ய வேண்டிய இன்னொன்னு இருக்கு, அதாவது நம்பர் 66, நீ இறந்தாகணும்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே 40 வயசு இருக்கக்கூடிய கிம்ங்கிற ஆளு காட்டுக்குள்ள இறந்து போயிட்டாருன்னு ஒரு செய்தி எல்லா டிவி நியூஸ்லயும் வைரலா போயிட்டு இருக்கு. இதை நம்ம டோராவும் பார்த்துட்டு அப்பா இறந்து போயிட்டாரு போலன்னு அவரோட போட்டோவை பார்த்து புள்ளை அண்ணா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மகளின்னு யாரோ கூப்பிடக்கூடிய சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்படின்னா தலைவர் எதுக்காக ஹீரோவை சாகணும்னு சொல்லிருப்பாரு? அதுக்கான பதில் இவனோட அடையாளத்தை தான் கொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி வாக்கு கொடுத்த மாதிரி ஹீரோவுக்கும் டோராவுக்கும் ஒரு புது அடையாளத்தை கொடுத்து நாட்டுக்குள்ள குடியுரிமையும் கொடுக்குறாங்க. செல்லம், இனிமே அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அன்பு மலைய பொழியறாங்க. அப்ப நம்ம தாமஸ பாருங்களேன், ஏப்பா நீ ஒரு இடத்துக்கு புதுசா வேலைக்கு போக போற, அதனால என்னோட சின்ன பரிசா இதை வச்சுக்கோன்னு ஒரு கோட்டு சூட்டா கிஃப்டா கொடுக்குறாரு. ஆஹா, என்ன நல்ல மனுஷனா இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி கேடி பொண்ணு கூட நம்ம டோரா சண்டை போட்டிருப்பா, அதனால பள்ளிக்கூடத்தை விட்டு இவ்வளவு தூக்க சொல்லிருப்பாங்கல்ல, சோ டிசி வாங்கலாம்னு அங்க வரும்போது இந்த ஜோகுல் இருக்கா இல்லையா, அவன் கூட லைட்டா பேச்ச போடுவா. அவனும் நடந்த சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பேச முடியுமான்னு கேட்டா, எனக்கு தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன்னு சொல்லுவா. கூடவே தன்னோட பேர் இருக்கக்கூடிய ஒரு பேட்சை மட்டும் கொடுத்துட்டு சிரிச்சபடியே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே ஜாலியா வெளியில போறது சாப்பிடுறதுன்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினைக்கும் போது லாஸ்டா ஹீரோ பாருங்க, இவனுக்கு புது வேலை கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுக்கு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கான். ஆனா உள்ள வந்ததுமே முகம் தெரியாத ஒரு ஆளு, வாப்பா இன்டர்வியூக்கு வந்திருக்கியா, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட திறமைய நான் சோதிக்கணும்னு இவன் சண்டை போட ஹீரோவை கூப்பிட, நம்ம ஆளு வேண்டானா சொல்லுவான், இந்த வாரேன்னு இவனும் போச கொடுக்க. அப்படின்னா இந்த சண்டையோட அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகுதுங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல இந்த முதல் சீசனை முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.